पुंडलीकवरदे हरिविठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ भगवान की जय। मावली ज्ञानेश्वर महाराज की जय। जगद्गुरु श्री तुकाराम महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की, सब संतनों की जय। நம்ம விஸ்வவர்க்கரை சம்ஸ்தான் மூலமாக பலவிதமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். அதில் சமீபமாக ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வேண்டி நான் இப்போ இந்த ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹரிப்பாட்டுக்கு போகிறோம். कुली कन्या पुत्र होती जी सात्विक तयाचे हरिख वाटे देवा. துக்காராம் மகாராஜ் சொல்றார், எந்த குலத்தில் பெண்களும் அந்த குழந்தைகளும் அந்த ஆண்களும் புத்திரர்களும் சாத்விக பாவத்தோட இருப்பார்களோ அந்த குழந்தைய பார்த்து ஹரி சந்தோஷப்படுறான் அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு சாத்விக பாவம் வேணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் மனசுக்கு இதமாக இல்லை. ஒட்டுமொத்தமாக போச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு குழந்தைகளுக்கு தேவையான பாரமார்த்திக ஞானம் அது 0ல் இருக்கு. இப்போ ஏதோ ஆரம்பத்தில் சின்ன வயசில் ஸ்லோகா கிளாஸுக்கு போனேன், சின்ன வயசில் ஒரு அபங்கம் கற்றுண்டேன், இல்லாட்ட ராமாயணம் கற்றுண்டார் அப்படின்னு இருக்கலாமே தவிர 8ஆம் கிளாஸுக்கு மேலே அவனுடைய அவதாரம் வேறையாக போகிறது. அவனை மாத்திரம் நான் குத்தம் சொல்லலை, அந்த குடும்பத்தை மாத்திரம் நான் சொல்லலை, சூழ்நிலையே அப்படி தான் இருக்கு. அந்த சூழ்நிலை எப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே விதவிதமான ப்ரிப்பரேஷன்ஸ், எல்லாத்துக்கும் டியூஷன், அது இது ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ். இந்த குழந்தைகள் அவ்வளவு ஒர்க் பண்ணால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிரமை. அதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் படிக்கிற நோக்கத்தில் போனாலும் கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய சேர்க்கையினால் அந்த கூட்டத்தை கண்காணிச்சுட்டே இருக்கக்கூடிய வேற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இந்த குழந்தைகளை கைட் பண்ணுற விதம். அப்புறம் என்ன ஆறுதுன்னா, நம்ம வீட்டுக்கு வந்தால் உண்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த யங் ஜென்ரேஷன் மாறின்னு இருக்கு. இது ஒரு கவலை தான். ஒரு பாரமார்த்திக ஞானம், பகவான்கிட்ட ஒரு விஸ்வாசம், ஆத்ம ஞானத்தை பற்றி கொஞ்சம் சிந்தனை, இதெல்லாம் அவுட்டேட்டட் நினச்சிக்கிறா. இல்லைன்னா இது ஆர்த்தடாக்ஸ் நினச்சிக்கிறா. ஆர்த்தடாக்ஸ் சப்தமே இப்போ ஒரு இழிவான சொல். ரொம்ப ஆர்த்தடாக்ஸா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவம்னு அர்த்தம். அது இதே மாதிரி கோபி சந்தனமோ துளசி மாலையோ போட்டுண்டு சம்ஸ்காரமான ட்ரெஸ்ஸுகளை போடுறதுக்கே கூச்சப்படக்கூடிய அளவுக்கு இந்த சம்ஸ்காரம் கொண்டு வந்து நிற்கிறது. இப்போ கலாச்சாரம் சொல்கிறோமே தவிர என்ன கலாச்சாரம்னு இது வரைக்கும் ஒன்றும் புரியலை. எந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் கலாச்சாரத்தில் இருக்க போகிறாங்கிறதும் தெரியலை. இந்த கொஸ்டின்ஸு எல்லாருடைய மனசுலையும் இருக்கிறத தான் நான் இப்போ வெளிப்படுத்துகிறேன். எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஆனால் கேள்வியாக மாத்திரமே இருந்துருக்கிறதுல இதில் எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் ஒரு முயற்சியை நாம் இப்போ சம்ஸ்தான் மூலமாக எடுத்திருக்கோம். அதில்
குழந்தைகளுக்கு பாரமார்த்திக ஞானத்தோடு சேர்ந்த எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குருகுலம் ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிவேதனம் பண்ணுறேன். அந்த குருகுலத்துக்கு பக்த விருந்தம் அப்படின்னு பேர். பக்தினா என்னங்கிறது முதல்ல சொல்கிறேன். இந்த நாமம் போடுறது துளசி மாலை போடுறதோடு நிற்கலை. அது ஜே ஜே பேட்டே பூத் தேத்தே மாணிஜே பகவந்த் தே பக்தி யோகு நிச்சித ஜானதி மாசா. ஞானேஸ்வர மகாராஜ் சொல்கிறார், யாரெல்லாம் பார்ப்பியோ அவர்கள்ட்ட கிருஷ்ணனை உணரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ அவன்தான் பக்தன் அப்படி சொல்கிறார். அதுதான் சாத்விக பாவம், அதுதான் ஹார்மனி, அதுதான் இன்டிமெசி, அதுதான் பிரேமை. அப்படி இருந்தால் தான் விட்டு கொடுக்கும்பா, அப்படி இருந்தால் தான் டாலரன்ஸ் இருக்கும். சமூகத்துடைய அத்தனையத்துடைய அடிப்படை என்ன தெரியுமா? எல்லாரும் ஈஸ்வரனோட கண்ணோட்டத்தோடு பார்க்கறதுங்க. அந்த கண்ணோட்டம் பொயின்னு இருக்கோன்னு தோன்றது. ஈஸ்வரன்கிற கண்ணோட்டமே போகிறது. அதனால பக்தன்கக்கூடிய அந்த நிலையில் அவனை வாழ்நாள் ஃபுல்லாக நாம் இருக்கணுங்கிற ஆசை. அதுக்கு ஒரு குருகுலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ஒன்லி ஃபார் பாய்ஸ் இப்போதைக்கு. என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன்னு முதலே சொல்லிட்டேன். செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. யாராவது சக்தி இருந்தால் அவளும் ஆரம்பிக்கணும். எதுக்கு நான் பாடசாலை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை வேணும், நமக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் வேணும். கடந்த 20 வருஷங்களாக இந்த குழந்தைகளுக்கு அபங்கத்தையும் பாரமார்த்திகத்தையும் எஜுகேஷனையும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்த அனுபவம் சம்ஸ்தானுக்கு உண்டு. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை நாம் தயார் பண்ணியிருக்கோம். அந்த அனுபவத்தினால இது வரைக்கும் ஃபுல் டைமாக பாரமார்த்திகத்தை நான் கூப்பிட்டதில்லை பாடசாலை மூலமாக. பட் இந்த தடவை வேறு வழி இல்லை. நம்ம இப்போவும் ஆரம்பிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த சமூகத்தில் நானும் ஒருத்தன். நான் ஏதோ வேறு உலகத்தில் இருந்துட்டு சிட்டியில் இருக்கிறவாலாம் வேறு உலகத்தில் இல்லை. நானும் அதே உலகத்தில் தான் இருக்கேன். என் குழந்தையும் அந்த உலகத்தில் தான் இருக்க போகிறது. அப்போது ஒரு ஸ்வார்த்தம் ப்ளஸ் பரோபகாரம் ரெண்டும் சேர்ந்து தான். என் குழந்தையும் நான் பார்க்குறேன், உங்கள் குழந்தைகளையும் பார்க்குறேன். அதனால் குருகுலம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். 6 வயசுலேருந்து 11 வயசுக்குள்ளே இருக்கிறவா மாத்திரமே இதில் சேர முடியும். ஏன்னா அந்த பீஜம் அப்போ போட்டால் தான் எடுக்கும். அதுக்கு மேலே போட்டால் கொஞ்சம் கஷ்டம். 6 வயசுலேருந்து 11 வயசுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகலாம். இதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் கிடையாது. அவளுக்கு நாங்கள் படிப்பு சொல்லி கொடுத்துருவோம், சாப்பாடு போட்டுடுவோம், தங்கிறதுக்கு இடம் கொடுத்துடுவோம். இதில் 3 விஷயம். ஐகேஎஸ்ன்னு பேர், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு. நம்மளுடைய பாஸ்கராச்சாரியாரோ இல்லைன்னா ஆரியபட்டரோ கௌட்டில்யரோ இவெல்லாம் பண்ணின சயின்ஸை விஞ்ஞானம் இருக்குது. லீலாவத்தின்னு கணிதத்தில் இருக்குது. விஞ்ஞானி பாரதிய விஞ்ஞானம்னு தனியாக இருக்குது, பாரதிய கணிதம்னு தனியாக இருக்குது. இந்த கணிதங்களையே அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் டீம் இருக்குது. இதுக்கு பேர் ஐகேஎஸ்னு பேர், இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். ஒரு மேத்தமெட்டிக்ஸில் மல்டிப்ளிகேஷன் போடணுன்னா 2 டிஜிட்டில் மல்டிப்ளிகேஷன் போடணுன்னா அதுக்கு பலவிதமான முறையை நம்ம முனிவர்களே சொல்லி கொடுத்துருக்கா, சூத்திரங்களாக எழுதி வச்சுருக்கா. 2 டிஜிட்ஸ் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், 3 டிஜிட்ஸ் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், 4 டிஜிட்ஸ் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், டிவிஷன் எப்படி இருக்கணும், ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும். பித்தோகரஸ்ன்னு என்ன சொல்கிறோமோ அந்த தீரத்தை அப்படியே அவர் லீலாவத்தியில் எழுதி வச்சுருக்கார். அப்புறம் பித்தோகரஸும் அவர் தனியாக பண்ணினார். அதனால் நம்மளுடைய பாரதிய விஞ்ஞானப்படி அவளுக்கு கணிதம் சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் NIOSன்னு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு பேர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ஸ்கூல், ஓப்பன் ஸ்கூலிங். அந்த ஓப்பன் ஸ்கூலிங்கில் அவளை ரெஜிஸ்டர் பண்ணி 8th 10th and 12th எக்ஸாமினேஷன் அங்கே எழுத வைப்போம். அந்த எக்ஸாமினேஷனுக்கும் சாமானியமாக அகாடமிக் எக்ஸாமினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா,
சாதாரண அகாடமிக்கில் மே மாதமானா ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் ஒரு பெரிய டென்ஷன். அந்த எக்ஸாம் சீசனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா அந்த நாளுக்குள்ளே 10 நாளைக்குள்ளே அந்த 5 எக்ஸாம் எழுதி முடித்து தீரணும்னு. ஆனால் NIOSல அப்படி கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் எழுதிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறேன். அப்போது ஒரு எக்ஸாமுக்கு 2 மாதம் லீவு கொடுத்தா அப்படி ஒரு மாதத்தில் நான் சயின்ஸ் எக்ஸாம் படித்து எழுதிடுறேன். ஒரு மாதத்தில் அது எக்ஸாமுக்கு படிச்சிடலாம். 2 மாதத்தில் ஒரு எக்ஸாம் எழுதலாம், அப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதலாம், அப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதலாம். ஒரு 2 இயர்ஸ் கேப் வச்சுக்கலாம், 10th முடிச்சு விடலாம். ஆனால் அவள் சர்டிஃபிகேட் கொடுக்குறதோ 2 வருஷம் ஆச்சு இது முடிக்கிறதுக்கு அப்படின்லாம் தேதி வராது. மொத்தமாக கன்சாலிடேட்டடாக ஒரு மார்க் ஷீட் கொடுக்குறா. மார்க் ஷீட்டும் டிசியும் ஒன்று தான். அந்த மார்க் ஷீட்ஸை வச்சு IITயில் கூட இப்போது ஒருத்தர் இந்த அனாதி ஃபவுண்டேஷன்லேருந்து போயிருக்கா. IITயில் கூட எடுத்துக்கிறா இந்த NOS சிஸ்டம் மூலமாக படித்தவாள். அதனால் இந்த சிஸ்டம் ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம். இதை யார் நிறைய யூஸ் பண்ணுறாளோ அவள் நம்ம பாடசாலை வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இல்லை மதரசான வச்சுருக்கா இல்லையா, அவள் நிறைய யூஸ் பண்ணுறா. அவளுக்கு இந்த சிஸ்டத்துடைய மெரிட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. பாடசாலை குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. பட் இது பெரிய நல்ல சிஸ்டம், ஜனங்களுக்கு தெரியாது. ஏன் ஜனங்களுக்கு இதில் எக்ஸ்போஸ் ஆகலைன்னா, யார் வீட்டில் உட்காந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது? அப்பாவும் வேலைக்கு போயிடுறான், அம்மாவும் வேலைக்கு போகிறான்னா குழந்தைய வீட்டில் தனியாக படிக்க வருமா? அதனால தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், பாடசாலைக்கு அனுப்புங்கோ, நாங்கள் NOS மூலமாக அவளை எக்ஸாம் எழுத வைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த பாரமார்த்திகம் இதே மாதிரி பக்தி கிரந்தங்களும் சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல சிட்டிசன் உண்டாகணும். முதல்ல நல்ல மனசு உண்டாகணும். இதில் ஜாதி மத பேதம்லாம் கிடையாது. இந்த பாடசாலைக்கு யாரும் வரலாம். ஆனால் இன்டர்வியூ வைப்பேன். இன்டர்வியூவில் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய தன்மையை பார்த்துன்னு தான் நான் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஒரு லிமிட்டட் சீட்ஸ் 20 பேர் தான். அதுக்கு மேலே என்னால் சொல்லித்தர முடியாது. நான் குவான்டிட்டி எஜுகேஷன் கொடுக்கல, குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன். 20 பேர்னாலும் 20 பேரை முத்தாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். IIT ப்ரொஃபஸர்ஸ்லாம் விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ் அதில் இருக்கா. அனாதி ஃபவுண்டேஷனோட டைப் வச்சுருக்கோம். NOS IKSக்கெல்லாம் ரொம்ப அதில் ஸ்காலராக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் அதில் வாலண்டியரிங் பண்ணுறா. அது தவிர மியூசிக், பாட்டு சொல்லிக் கொடுக்குறது, பக்குவாஜ், ஹார்மோனியம், மிருதங்கம், இதெல்லாம் பிராமண குழந்தைகளுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கணும். மற்ற சாஸ்திரங்களும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குறோம். டிசிப்ளின், காலையில் எந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும். ப்ராக்டிக்கல் லைஃப், விவசாயம் தெரியாது குழந்தைக்கு, எப்படி செடி நடணும்னு தெரியல, எப்படி பூக்கிறது தெரியல, எப்படி தண்ணி விடணும்னு தெரியல. ஏதோ பெட் அனிமல்ஸ்னால் இவ்வளோ நாயை வளர்க்குறா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மாடு வெட்டுறதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நாயை வளர்க்குறதில்ல, நான் தப்பு சொல்லலை. ஆனால் மாடை வெட்டுறதுக்குள்ள கவலை இல்லை. அதுதான் நமக்கு பால் கொடுத்துட்டுருக்கு, நெய் கொடுக்கறது, மோர் கொடுக்கறது. நாய் என்ன கொடுக்க முடியும்? நைட்டு ஆனால் இவ்வளவு குலைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், தாரதமியம் பார்க்கல, ரெண்டும் ஒன்றா இருக்கலாம் திருஷ்டியில். ஆனால் அதுவும் ஒன்றா இருக்கணும்னு கோ சேவா பண்ணணும். மாடுகளை நம்ம பாதுகாக்கணும். நம்ம ஆற்றுலேயே கோஷாலா இருக்குது, அந்த மாடை பற்றி புரிஞ்சுப்பான். விவசாயம் கிராமத்தில் இருக்கிறனால விவசாயமும் கற்றுப்பான். ஒரு பல்பு மாட்டினா கூட எலக்ட்ரீஷியனுக்கு அப்பர் கிளாம்பை பண்ணுறான். ஒரு லைட்டை மாட்டுறதுக்கு அந்த எலக்ட்ரிக் வேலை கூட தெரியலை, ஒரு சின்ன ப்ளம்பிங் வேலை கூட தெரியலை. இதெல்லாம் பேசிக் நாலேஜ் இல்லையா? நீங்கள் 3 ஃபேஸ் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறத பற்றி எலக்ட்ரீஷியன் வரட்டும். ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் அவுட்டை எடுத்து ஒரு சால்ட்ரிங் தான் வைக்கணும், ஒரு சின்னதாக ஒரு பல்பு போடணும்னா அதுக்கு எலக்ட்ரிஷியன் வேணுங்கிறது இல்லையே, அது நம்மளே செய்யலாமே. அந்த எஜுகேஷன் இல்லை. பேங்க் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியல, எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, சலான் ஃபில் பண்ண தெரியல, டெபாசிட் பண்ண தெரியல, எதுவுமே. இன்னும் சொல்லப்போனால் 4 பேர் வீட்டுக்கு வந்தால் எப்படி பேச ஆரம்பிக்கணும்னே தெரியல. ஒரு குழந்தைகளுக்கு வீட்டுக்கு 4 பேர் கெஸ்ட்டு வரா, அப்பா இந்த வந்திருக்கா பாரு கெஸ்ட்டுனா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. அவனாச்சு, அவன் ரூம் ஆச்சு. இப்படி இருந்த சமூகத்துக்கு நாளைக்கு எப்படி அவன்
பேக் ஸ்க்ரீனில் நன்னா வேலை பார்க்குறான். பேக் ஸ்க்ரீன்னா என்ன தெரியுமா? மெசேஜ் பிரமாமல் கொடுப்பான், நேரில் வந்தால் பேச்சு விட. இந்த பிரச்சனைகள்லாம் இளைஞர்களுக்கு இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரே தீர்வு நம்மளுடைய பழைய பாடசாலை பிரகாரமான பாரதிய பத்ததியான எஜுகேஷன், வித்யா. அதனால் அதை கொடுக்கறதுக்கு இருக்கோம். யாருக்கு தேவைப்படுமோ இல்லாட்ட யாருக்காவது குழந்தைகள் இருக்கா சேர்க்கறதுக்குன்னு இருந்தால் மாத்திரமே எனக்கு இந்த பேம்ப்ளெட்டை வாங்கிக்கோங்க. இந்த ஒரு பேம்ப்ளெட் இருக்குது. நான் ரொம்ப மினிமமாக தான் கொண்டு வந்திருக்கேன், ஏன்னா இது பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இத்தனை வருஷமாக கோயம்புத்தூரில் வந்ததுனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு ஆளை பிடிச்சி கொடுங்கோங்கிறதுக்காண்டியே வரலை. அப்படிலாம் வந்தால் எனக்கு தாங்காது, கஷ்டம். அது தவிர இன்டர்வியூ வைக்கிறோம். எனக்கு நான் நினச்சாதான் சேர்த்துக்க முடியும். எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அதுபடி அவள் அப்பா அம்மா 2 பேரும் சம்மதிக்கணும். அது சம்மதிச்சா தான் நான் அதை ஏற்றுக்க முடியும். அதனால் இந்த பேம்ப்ளெட் யாருக்கு வேணுமோ என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். மேற்கொண்டு ஹரிபாட். जय जय राम कृष्ण हरे। जय जय राम कृष्ण हरे। जय जय राम कृष्ण हरे। जय जय राम
जय जय राम कृष्ण हरे 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 राम कृष्ण हरे राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय राम कृष्ण हरे जय 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 जय राम कृष्ण हरे இன்னைக்குள்ள அபங்கம் 17வது அபங்கம். போன ஹரிப்பாட்லையும் 17 தான் பார்த்தோம். ஆனால் ஒரு சரணம் பார்த்தோம். 2வது சரணத்திலிருந்து இன்னைக்கு அபங்கம் பார்ப்போம். हरिपाठ कीर्ति मुखे जरी गाय पवित्र जी होय देह त्यांचा पवित्र जी होय देह त्यांचा पवित्र जी होय देह त्यांचा हरिपाठ कीर्ति मुखे जरी गाय पवित्र जी होय देह त्याचा पवित्र जी होय देह त्याचा पवित्र जी होय देह त्याचा तपाचे समर्थे तपिन लांब चिरंजीव वैकुंठी नांदे चिरंजीव कल्प वैकुंठी नांदे चिरंजीव कल्प वैकुंठी नांदे तपाचे समर्थे तपिन लांब चिरंजीव कल्प वैकुंठी नांदे चिरंजीव कल्प वैकुंठी नांदे चिरंजीव कल्प वैकुंठी नांदे मातृ पितृ भ्राता सगोत्र अपार चतुर्भुज नर होनी ठेले चतुर्भुज नर होनी ठेले चतुर्भुज नर होनी ठेले मातृ पितृ भ्राता सगोत्र अपार चतुर्भुज नर होनी ठेले चतुर्भुज नर होनी ठेले
हरि पाठ कीर्ती मुखे जरी गाय, 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 हरि पाठ कीर्ती, हरि पाठ कीर्ती, हरि पाठ कीर्ती मुखे जरी गाय, हरि पाठ कीर्ती मुखे जरी गाय, हरि पाठ कीर्ती मुखे जरी गाय, हरि पाठ पवित्रची होय देह त्यांचा, पवित्रची होय देह त्यांचा, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, पवित्रची होय देह त्याचा, पवित्रची होय देह त्याचा, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना. पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना. पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना. दमकता ना சொல்றேன் எல்லாரும் திரும்பி சொல்லலாம். हरि पाठ कीर्ती, हरि पाठ कीर्ती मुखे जरी गाय, मुखे जरी गाय, पवित्रची होय, पवित्रची होय देह त्यांचा, देह त्याचा, तपाचे समर्थे, तपाचे समर्थे, तपिन्नला मुप, तपिन्नला मुप, चिरंजीव कल्प, चिरंजीव कल्प, वैकुंठी नांदे, वैकुंठी नांदे, मात्र पितृ भ्राता, मात्र पितृ भ्राता, सगोत्र अपार, सगोत्र अपार, चतुर्भुज नर, चतुर्भुज नर, होऊनी ठेले, होऊनी ठेले, ज्ञान गूढगम्य, ज्ञान गूढगम्य, ज्ञान देवाला धले, ज्ञान देवाला धले, निवृत्तीने दिधले, निवृत्तीने दिधले, माझ्या हाती, माझ्या हाती, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना, हरिमुखे माना. पुण्याची गणना कोण करी, गणना कोण करी,
संत श्रेष्ठ மாவலி ஞானேஸ்வர மகாராஜுடைய அப்பரிமிதமான கருணையினால் நாம் இந்த சத்சங்கத்தை அனுபவிக்கிறோம். 17வது அபங்கத்தில் முதல் சரணத்துக்கு அர்த்தம் போன தடவை பார்த்தோம். யார் ஹரின வாக்குனால பாடுவார்களோ அவர்களுடைய சரீரமே பவித்திரமாறுது. பவித்திரச்சி ஹோய தேகத்யாஞ்சா. இதை விஸ்தாரமாக பார்த்தோம், 1.5 மணி நேரம் பார்த்தோம். மேற்கொண்டு சொல்றார், तपाचे समर्थे तपिन्नलामुप चिरंजीव कल्प वैकुंठी नांदे. நம்ம தர்மத்தில் நமக்கு ஒரு விஸ்வாசம் என்னன்னா, இந்த பூலோகம்ங்கிறது நமக்கு டெம்பரவரி அகாமடேஷன் கொடுத்துருக்கு. இது ஒரு டெம்பரவரி அட்ரஸ் தான். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டுங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் உண்டு. அது முனிவர்கள்லாம் சொல்றா, ரிஷிகள் சொல்லியிருக்கா. மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை இது ரொம்ப குப்தமாக இருக்கிறனால கண்டதே கோலம்னு இருக்கிறவா இதை பெரிய நம்பிக்கை வைக்க மாட்டா. நம்ம கண்ணுக்கு நிறைய எது தெரியறதோ அதைத்தான் நான் நம்புவேன். கண்ணுக்கு தெரியாத நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷயம் நான் நம்புகிறோம். நம்பிக்கைங்கிறது நம்ம காணாததில் நம்பிக்கைங்கிறது எப்போ வரும் தெரியுமா? அது சொல்கிறவாளை பொறுத்து இருக்கு. அந்த சொல்கிறவன் ஆப்தர்களாக இருக்கணும் அப்படின்னு நியாயசாஸ்திரம் சொல்கிறது. ஆப்த வாக்கியம் சப்தா. சொல்கிறவளுடைய குட்வில்லை பொறுத்து இருக்கு. இஸ்ரோ சயின்டிஸ்ட் சொல்கிறான் சந்திராயன் சக்ஸஸ் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்புகிறோம். சந்திராயனில் போய் அது இறங்கிடுத்து, சவுத் போலில் இறங்கியிருக்கு. யார் எங்கே காட்டு பார்ப்போம், வீடியோ எடுத்தியா? நான் ஒரு அனிமேஷன் வச்சுருக்க, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இது சந்திராயன் 2 எடுத்தது தானே யாரு சொன்னான்? அதில் என்ன ப்ரூஃப்? அதில் ரொம்ப பெருசாக நமக்கு அபிப்பிராய பேதம் வருது இல்லை. ஏன்னா அவன் பொய் சொல்கிறதுக்கு இல்லை, அவர்கள் பொய் சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்தினால, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையினால் அது மேலே கண்மூடித்தனமான விஸ்வாசம் வைக்கணும். ஏன்னா எப்போ டெக்னாலஜி நமக்கு புரியலையோ, டெக்னாலஜி தெரிஞ்சவா நன்னா சொன்னான்னா அது சரிங்கணும், அவ்வளோதான். ஒன்றுமில்லை. ஏர்பிளேன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏர்பிளே தெரியுமா? செல்ஃபோன்லேருந்து ஏர்பிளே பட்டன் அமைக்கினா இந்த செல்ஃபோனில் என்ன வருதோ அது டிவியில் தெரியறது. ஒயர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏர்பிளேன்னு பேர். மிரர் ஸ்க்ரீனிங் ஆனால் ஏர்பிளே இதுக்கெல்லாம் பேர். அப்படியே அது அங்கே வருது. இங்கே இருக்கிறது பெரிய ஸ்க்ரீனில் தெரியும். இன்னும் ஒயரை போடல, ஒன்றும் போடல. ஒயர் இருந்தால் ஒரு லாஜிக் நமக்கு வருது. இதுக்குள்ளே அந்த வீடியோ அப்படியே போய் அதுக்குள்ளே ஏறி அது நமக்கு தெரியறதுன்னு சொல்லலாம். அதுவே ஆச்சரியம்தான். இந்த கலர்லேருந்து கொஞ்சம் கூட ஒரு வித்தியாசம் இல்லாமல் அதில் வருது. இது ஏர்பிளே. ஒரு வயரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ப்ளூடூத்துன்னு அதில் நமக்கு பேர் வருது. அது ஒரு வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறது, தானாக இங்கேருந்து அங்கே வருது. எது டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு? இந்த டெக்னாலஜியை பற்றி நமக்கு அறிவில்லாட்டாலும் கூட, ஆனால் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிரூபிச்சு விட்டார். ஆகாசத்திலிருந்து சப்தங்களாகவும் ரூபங்களாகவும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுக்கு டிவைஸ் கண்டுபிடிச்சிட்டார். ஒருத்தருக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுறேன், இல்லாட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன்னா அந்த மெசேஜ் அங்கே வரைக்கும் போய் அவள் செல்ஃபோன் டவரில் போய் அடித்து அந்த நம்பருக்குள்ளே வரும்பொழுது அவள் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா வாசல்லே வெயிட் பண்ணுறது. நமக்கும் மெசேஜ் எடுத்துறது, இன்னும் வெயிட் பண்ணி தான் இருக்குது, இன்னும் போய் சேரலை. உங்கள்கிட்டருந்து போயிடுது, ஆனால் அவனுக்கு போய் சேரலைங்கிறது. எப்படி அவனுக்கு சொல்கிற? அது எப்படி உனக்கு தெரியும்னா ஒரு டிக்கு போட்டால் அதுதான் அர்த்தம்.
2 டிக்கு போயிடுத்தா போயிடுத்துன்னு அர்த்தம். அது ப்ளூவாக எடுத்துனா படிச்சுட்டான்னு அர்த்தம். யார் இதெல்லாம் நம்பிக்கை நம்பர் ப்ளூ போட்டால் உடனே படிச்சுட்டான்னு எப்படி உங்களுக்கு அர்த்தம் அப்படின்லாம் கேட்க முடியாது. நம்ம ஏன் அதை நம்புகிறோம்னா அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவன் சொல்கிறான், அதை அப்படியே நம்புகிறோம். அது நிரூபணமும் பண்ணுறது. ஆனால் நமக்கு மேலே ஒரு லோகம் இருக்குது, நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுல ரிஷிகள் சொல்லியிருக்கா. இன்னைக்கு வரக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் ரிஷி வாக்கியத்தை ஒத்தே இருக்கு. சந்திரமசி கிருஷ்ணம் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு அவள் சொல்கிறா சந்திரனில் இருக்கிற மண்ணு கருப்பாக இருக்குன்னு. இது வேதம் சொல்லியிருக்கு. ரிஷிகள் அந்த அளவுக்கு கூர்மையாக பார்த்துருக்கா. சந்திரமசி கிருஷ்ணம்னு சொல்கிறது வேதம். சந்திரனில் இருக்கிற மண் கருப்பாக தான் இருக்கும்னு சொல்கிறது. அப்போது ரிஷிகள் எதை எதை சொன்னாலோ அதெல்லாம் சயின்ஸ் நிரூபிச்சுட்டே வருது. சயின்ஸ் நிரூபிக்காத விஷயங்கள் கூட ரிஷிகள் புகுந்து சொல்லியிருக்கா. அதுதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பதம். ரிஷிகள் சொன்ன எல்லாமே இருக்குது. சாயா கிரகங்கிறது இருக்குது, கிரகணமும் இருக்குது, ஜோதிஷ் சாஸ்திரம் நமக்கு அப்படி இருக்குது, நட்சத்திர சாஸ்திரம் அவ்வளோ இருக்குது. அந்த நட்சத்திரத்தை அவள் ஜோதிஷத்தை பண்ணி இவாள் கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்குள்ளே எங்கள் ஆற்று நம்ம கிராமத்தில் ஓரமாக பஞ்சாங்கம் வச்சுட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் சந்திர கிரகணம் என்றைக்குன்னு சொல்லிடுவார், சூரிய கிரகணம் என்றைக்குன்னு சொல்லிடுவார். சூரியனுக்கு ரெண்டு வீட்டம்மா 2 ஆத்துக்காரிகள், அவர்கள் 2 தாயார் இருக்கா அப்படின்னு சொன்னான்னா ஸ்தூல புத்தியினால் அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. சாயா அப்படின்னு ஒரு கிரகம், ஒரு தேவி, ஒரு என்ன சுவர்ச்சிகா அப்படின்னு ஒரு தேவி. சுவர்ச்சானா கிரணம்னு அர்த்தம், சாயானா நிழல்னு அர்த்தம். சூரியனை விட்டு பிரியாதவா 2 பேரும் உண்டா இல்லையா? சூரியன் இல்லாமல் சாயா உண்டா? சாயான நிழல்னு பேர். சூரியன் இல்லாட்ட சாயா கிடையாது, சூரியன் இல்லாட்ட கிரணமும் இல்லை. ஸோ 2 பேரும் கூடியே இருக்கிறனால அதை மனைவிகளாக உருவகப்படுத்தியிருக்கா. இதை ஸ்தூலமாக வச்சுட்டு ஐயோ ஆத்துக்கார தொட்டால் எரிஞ்சிடுவாளே பின்ன இவா 2 பேரும் நம்மளால் தொடவே முடியாது அப்படின்னா இப்படியா பார்க்குறது ஸ்தூலமாக? சூரியனுக்கு ஒரு ரத்தம் இருக்குது, அந்த ரத்தத்துக்கு ஒரு சக்கரம் உடஞ்சிருக்குங்கிறார் வேதம் சொல்கிறது. ஏகேன சக்கரேன ரத்தஸ்ய கதிஹி, ஒரு சக்கரத்தில் தான் ரத்தஸ்ய கதி இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்க. ஒரு மாட்டு வண்டி எடுத்துக்கோங்க, 2 சக்கரம் இருக்கிற மாட்டு வண்டி, ஒரு சக்கரத்தை உடச்சிடுங்கோ, அது எப்படி போகும்? உருண்டுண்டு போகிறோம். அது சர்க்குலர் பாத் தான் இருக்கும், லீனியர் பாத் இருக்காது. தன்னைக்கத்தானே சுத்தின்னு இருக்குங்கிற விஷயத்தை இப்படி ஒரு சக்கரம் இல்லாத ரதத்தில் வராருங்கிற ஒரு விஷயமாக சொல்லியிருக்கார். புராணத்தில் இருக்கிற ஆழம் பார்க்கணும். அதனால தான் பௌராணிகன்னு பேர். சில பேர் புராண சிரவணம் தான் சொல்லியிருக்கு, புராண பட்டணம் சொல்லலை. ஏன்னா சொல்கிறவா சொல்லி கேட்கணும், அதை அப்போ தான் புராணமே புரியும். இல்லைன்னா அச்சு பிச்சுன்னு இருக்கும் புராணம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏதோ அனிமேட்டட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் அது. சூரியனுக்கு ஒரு சாரதி இருக்கார், அப்போ அருணின்னு பேர். அருணன்கிறது முதல்ல காலங்காத்தால் வரக்கூடிய கதிர்வீச்சை அருணன்னு பேர். முதல்ல சாரதி தான் தெரியுவான், அப்புறம் தான் ரத்தி தெரியுவான். அதனால் அவனுக்கு அருணன்னு பேர். குதிரைக்கு கடிவாளம் கிடையாது, அருணனுக்கு கால் கிடையாது. இது சூரிய பகவானுடைய ரதத்துடைய வர்ணனை. சூரியனுடைய ரதத்தில் 7 குதிரைகள் இருக்குது. இந்த 7 குதிரைகள் தான் விப்ஜியார், ரெயின்போ ஃபார்ம் ஆகிறது 7. அதைத்தான் குதிரைகளாக வர்ணிக்கிறார். சூரியன் மூலமாக தான் அந்த வானவில் ஏற்படும். இந்த வானவில் 7 நிறம் இருக்குங்கிறத வேதம் சொல்கிறது 7 குதிரைகளாக. அந்த சூரியனுடைய குதிரையினால கடிவாளம் கிடையாதுங்கிறது. அருணிங்கிற சாரதிக்கு கால் கிடையாது. குதிரையை கட்டுப்படுத்துறதுக்கு 2 வைக்கியம். ஒன்று சாரதியுடைய கால், இன்னொன்று கடிவாளம். குதிரையை வேகமாக ஓட்ட வைக்கிறதுக்கு காலை வச்சு ஒரு குடு கொடுக்கணும். இதெல்லாம் நானுமே படத்தில் தான் காமிக்கணும். இன்னுமே வேகமாக ஓடுறதுக்கு கால் தானே வேணும் ஆக்சிலேஷனுக்கு. அதே மாதிரி மாடோ குதிரையோ
காலை வச்சு பிட்டியில் ஒரு தட்டு தட்டுவார், வேகமாக ஓடும். அந்த கால் இருந்தால் குதிரையை நல்லா விரட்டலாம், கடிவாளம் இருந்தால் குதிரையை நிப்பாட்டலாம். இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், காலத்தை வேகப்படுத்தவும் முடியாது, நிப்பாட்டவும் முடியாது. இதான் சூரியனுக்கு இந்த கடிவாளம் இல்லை காலம் இல்லை அருணிக்கின்னு சொல்கிற தத்துவம். இப்போது இந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை ஸ்தூலபாவமாக கொண்டு இவெல்லாம் பெரியவர்னு ஏதோ சொல்கிறாள் ஒருத்தரை, அவர் பிரச்சாரம் பண்ணி இதெல்லாம் மித்துன்னு முடிவு பண்ணுறார். அர்த்தலோபலி புராணே அர்த்தலோபலி पुराणे नाश केला शब्दज्ञाने नाश केला शब्दज्ञाने विषय भोगी मने शब्द अर्थ लोपली पुराणे पुराणத்துடைய அர்த்தத்தெல்லாம் இப்படி கெடுத்து வச்சிருக்கார். அது தத்துவார்த்தங்களா பார்க்க வேண்டிய விஷயங்கள். அக்னிக்கு 3 கால் 7 நாக்குன்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றும் தத்துவ விசாரம், ஒவ்வொரு தேவதைகளின் தத்துவ விசாரப்படி உருவகப்படுத்தியிருக்கார். அப்போது இந்த தத்துவ விசாரம் புரியாட்ட சயின்ஸும் சேர்ந்து நமக்கு ஓகே சொல்லும்பொழுது நம்மளும் ரிஷிகளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரிஷிகளை அக்செப்ட் எப்போ பண்ணுறோம்? சயின்டிஸ்ட் அதுக்கு சீல் கொடுக்கணும், நான் அக்செப்ட் பண்ணேன். அப்படி இல்லை, ரிஷிகள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்டுக்கு சீல் கொடுத்துருவார். கோளஹா பூகோளம்னு பேர் ரிஷி சொல்லியிருக்கா. கலீலியோ கண்டுபிடிச்சாருங்கிறா. கலீலியோ டிஸ்கவர் பண்ணியிருக்கலாம், இன்வென்ட் பண்ணது ரிஷி. பூகோளம்னு பேர். வராவதாரம் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? வராவதாரத்தில் இந்த 2 கொம்பில் பூமியை தூக்கின்னு வரதா பிக்சர் இருக்கு, புராணங்களில் சொல்லியிருக்கு. அது எப்படி இருக்குது? தட்டையாக ஒரு சப்பையாக சொல்லியிருக்கா, உருண்டையாக சொல்கிறேன். ஸ்பியர். இந்த ஸ்பியருங்கிற சர்க்கிள் இல்லை, ஸ்பியருங்கிற ஷேப்பை நம்ம வேத மந்திரம் சொல்லியிருக்கு, புராணங்கள் சொல்லியிருக்கு, ஸ்பியருங்கிறத சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்காக வேண்டி இப்போ சொல்கிறேன்னா, ரிஷிகள் சொல்கிற வாக்கியத்தில் பிரமாண புத்தி வேணும் நமக்கு. அவர்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அவர்கள் சுவார்த்தம் இல்லாதவர்கள், சுயநலம் இல்லாதவர்கள். அவர்கள் ஒரு வாக்கியம் சொன்னால் நம்ம நல்லதுக்காக வேண்டிய விஷயங்கள் சொல்கிறார். ஒரு கால் குழந்தைகளுக்கு புரியலைன்னா கதை வடிவாக சொல்கிறது தானே, அதே மாதிரி கதை வடிவாக தத்துவங்களை சொல்கிறா. அதுபோல தான் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத அவள் சொல்கிறா. இதுதான் நம்மளுடைய பாரமார்த்திகளுடைய பேஸே. நமக்கு சாவே கிடையாதுங்கிறது பாரமார்த்திகம். அதை மேலே தெரிஞ்சுங்க. அமிர்தஸ்ய புத்ரோ வயம் சொல்கிறது உபனிஷத். நமக்கு சாவுங்கிறதே கிடையாது வாஸ்தவத்தில். பின்ன செத்து போயிட்டான்னு சொல்கிறதுனா அவனை சொல்லலை, இந்த சரீரம் எடுத்துன்னு சொல்கிறான். பாமர ஜனங்களுக்கும் தெரியும். இந்த பேர் நமக்கு வச்சிருக்காளே அது நடுப்பற வச்சது தான். பிறந்த உடனே குழந்தை பிறந்தாச்சா கேட்குறா, செத்த உடனே பணத்தை எடுத்தாச்சா கேட்குறா. ஒருத்தர் சொன்ன ரொம்ப அழகாக, பிறந்த உடனே குழந்தை பிறந்தாச்சா கேட்குறா. சுப்பிரமணிய நாடார் பிறந்துட்டாரா? ராமசாமி செட்டியார் பிறந்துட்டாரா? இல்லைன்னா ராமையர் பிறந்துட்டாரா? அப்படி கேட்கறது இல்லை. குழந்தை பிறந்தாச்சா, அவ்வளோதான். இறந்தவுடனே பாடி எடுத்தாச்சா தாங்க. சுப்பிரமணிய செட்டியார் எடுத்துட்டாச்சா, ராமசாமி எங்கார தூக்கியாச்சா, அப்படி கேட்க மாட்டா. பீனா பேர் நடுவில் வந்தது. நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் ஆத்மைவ, ஆத்மான பேர், சைத்தன்யம்னு பேர். அதுதான் ஸ்வரூபம், அதுதான் ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபமாக நாம இருக்கோம். மீதி எல்லாம் இப்போ சம்பாதிச்சது திருப்பி இங்கே கொடுத்துட்டு போகிறோம்.
3D கிளாஸ் மாதிரி. தியேட்டருக்கு வரும்போது போட்டுன்னு போகணுமா, திருப்பி போகும்போது கொடுத்துட்டு போகணுமா, இருக்கா? திருப்பி போகும்போது கொடுத்துட்டு போகணும், எடுத்துட்டு போக முடியாது. அதுபோல தான் இந்த புத்தியையோ இந்த மனசையோ இந்த குணங்களையோ இந்த சரீரத்தையோ யாரும் எடுத்துன்னு போகிறதில்லை. ஆனால் நம்ம போகிறோம் எங்கேயோ, இப்படி வாழ்க்கை முடிஞ்சு விடலை, எங்கேயோ போகிறோம். எங்கே போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஞாபகம், எங்கே போகணுங்கிறது நம்ம கையில் இருக்கு. நல்ல காரியம் பண்ணி புண்ணியமாக சேர்த்து வச்சுருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்ட காரியம் பண்ணி பாவமாக சேர்த்து வச்சுருந்தா நரகத்துக்கு போகலாம். ஆனால் புண்ணியத்தையும் பாபத்தையும் பகவத் சமர்ப்பணம் பண்ணவன் வைகுண்டத்துக்கு போகலாம், வைகுண்டத்துக்கு போகலாம். பகவத் சமர்ப்பணமாக பண்ண வைகுண்டம்ங்கிற ஸ்தானம் இருக்கு. அந்த வைகுண்டம்ங்கிற ஸ்தானம், குண்டனா இடம்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் குண்டம்னா இடம்னு அர்த்தம், பிளேஸ். வைனா உத்தமம், சிரேஷ்டம்னு அர்த்தம். சிரேஷ்டமான இடத்துக்கு வைகுண்டம்னு பேர், அவ்வளோதான். வைகுண்டி நாந்தே, ரெண்டாச்சரத்தில் கடைசியாக சொல்கிறார், வைகுண்டி நாந்தே, வைகுண்டத்தில் நாம் வசிக்கலாம். சிரேஷ்டமான இடம். சிரேஷ்டமான இடம்னா எதனால் சொல்லப்படுறது? ஒரு 5 விஷயம் அங்கே இல்லை, அதனால சிரேஷ்டமான இடம். வைகுண்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் அபவர்க்கம் அப்படின்னு பேர். அபவர்க. வைகுண்டத்துக்கு இன்னொரு பேர் அபவர்க்கம்னு பேர். இந்த சம்ஸ்கிருதத்தில் கவர்க்கம், சவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம்லாம் இருக்குது. தமிழ்லேயும் உண்டு. காச்சாட த ப இப்படி இருக்கு இல்லையா? அந்த காச்சாட த ப பல வந்து பாப்பா பி பி பூ பூன்னு சொல்கிறா. சம்ஸ்கிருதத்தில் ப ப ப ப ம, அந்த 5 அக்ஷரமும் பவர்க்கம்னு பேர். ப ப ப ப ம 5 அக்ஷரமும் பவர்க்கம். இந்த 5 அக்ஷரங்களும் அங்கே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாப்பம் இல்லாத இடம், பாப்ப புத்தியே கிடையாது. அங்கே பாப்பம் செய்யுங்கிற எண்ணம் யாருக்கும் வராது. அங்கே பாப்பமே கிடையாது, பாப்பமே வராது. பாபம் செய்யறதுக்கே முடியாது, அந்த புத்தியே தோணாது. அப்படி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கண்ட்ரீஸில் சில கண்ட்ரீஸை சொல்கிறான். ரொம்ப அமைதியாக இருக்கிற இடம். எதை வச்சு சொல்கிறான்னு கேட்டேன். அது பேராமீட்டர் வேணும் இல்லையா? எதை வச்சு சொல்கிறேன் இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கான்னு? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸஸ் எடுப்பேன். கேஸே ஃபைல் பண்ணாத, ரொம்ப கம்மியாக ஃபைல் பண்ணக்கூடிய இடத்துக்கு பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். அப்படின்னு பார்த்து ஏதோ ஒரு ஊரெல்லாம் பீஸ்ஃபுல்லான இடம். பாரதம் வந்து எத்தனையோ 3 டிஜிட்டில் வருது ரேங்கிங்கில். எனக்கு ரொம்ப ஷாக்கிங். 130 கோடி பேர் இருக்கோம், எத்தனை மதங்கள் இருக்குது, யாரும் பெரிய சண்டை போட்டுண்டு எத்தனை தடவை கலைச்சிருக்கா ஒவ்வொரு பார்லிமெண்ட்டும். எங்கெல்லாம் கலையிறது, மிலிட்ரி இராணுவங்கள்லாம் வந்துடுறது திடீர்னு. அப்படி இல்லாமல் ஜனநாயக முறையில் இன்னி வரைக்கும் ரொம்ப அமைதியாக நடக்கக்கூடிய நாடுன்னு ஒன்று உண்டானால் அது பாரதம் மாத்திரமே. லோகத்திலேயே எங்கேயும் கிடையாது. பெரிய ஜனநாயகம், இதுவரைக்கும் மிலிட்ரி ஆட்சி வராத ஜனநாயகம். இத்தனை டைவர்சிட்டி இருந்தும் கூட செக்குலர் கண்ட்ரியில் யார் வச்சிருக்கா அப்படி? அப்போ இதை பீஸ்னு சொல்லாமல் ஏதோ ஒரு கண்ட்ரியை பீஸ்னு சொல்கிறதுக்கு காரணத்தை யோசிச்சா, இது எஃப்ஐஆர் ஃபைல் கம்மியாக இருக்குது. ஏன் எஃப்ஐஆர் கம்மியாக இருக்குன்னா, எல்லா பாபத்தையும் சட்டத்தில் லீகல் ஆக்கிட்டான். அப்புறம் எப்படி எஃப்ஐஆர் வரும் சொல்லுங்க? எல்லா பாபத்தையும் சட்டத்தில் லீகல் ஆக்கிட்டா, ஒருத்தன் ட்ரக்ஸ் அடிக்டா, ட்ரக்ஸை விற்கிறது, விற்கலாமே. எங்கள் ஊரில் அவள் சுதந்திரம் சார். அவள் ஒரு இது டீ விற்கிறது ஒரு பிஸ்னஸ்ஸு, ட்ரக்ஸ் விற்கிறது இன்னொரு பிஸ்னஸ். அவளும் பிஸ்னஸ் மேன். ட்ரக் செல்லிங் அசோசியேஷன் வச்சுருந்து பண்ணுற, அது கவர்மெண்ட் அப்ரூவ்டுனா பின்ன எப்படி தான் ஒரு கேஸ் போடுறது? அப்போ அதை பீஸ்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்கிறதா? பீஸ்னா எங்கே இருக்குன்னா, எங்கே பாப்ப புத்தியே இல்லையோ அதுதான் பீஸ். அங்கே தான் சாந்தம் இருக்கு. பாப்ப புத்தி இல்லாமல் இருக்கணும்.
ரெண்டாவது பலாபேட்சை இல்லாத இடம். ஒருத்தனுக்கு ஒன்று சொன்னால் அவன் நமக்கு என்ன செய்வான்னு எதிர்பார்க்காத இடம். பலனை பற்றி அபேட்சையே கிடையாது. எனக்கு என்ன தேவை, என்ன வேணும், இதுக்காக வேண்டிய ஆசை, அதில் மோகம், அதில் பிரயத்தனம் ஒன்றும் கிடையாது. அதில் எல்லாம் சௌக்கியமாக இருக்கு, எல்லாட்டையும் எல்லாம் இருக்கு. வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி மகரிஷி சொல்கிறார், அயோத்தியா இப்படி தான் இருந்துதான். அயோத்தியா இப்படி இருந்துதான். ஏழைகளே கிடையாது. கீழே 10 ரூபா விழுந்திருந்தா அது அப்படியே இருக்குமா, வந்து அவன் மாட்டை எடுத்துன்னு போகலாம். எப்போ வேணுமோ விட்ட இடம் தெரியறதுக்கு தான் கொஞ்சம் யோசனையே தவிர எப்போ வந்தாலும் எடுத்துன்னு போகலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஏர்போர்ட்டில் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்குது. அது வெறும் ரூம் தான். அது லாஸ்ட்னா லாஸ்ட் தான், ஃபவுண்டுங்கிறது கதையே ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. இன்னைக்கு ஒன்னோடையது அது வேற தத்துவமாக. இன்னைக்கு எது ஒன்னுடையதோ அது நாளைக்கு மறுநாள் இன்னொருத்தனுடையது அப்படிங்கிற தத்துவ விசாரம் வேறு நடக்கிறது. பல அபேட்சை கிடையாது. அப்படி ஒரு இடம். அப்புறம் பந்தம் கிடையாது. யாரும் சுக்க துக்கத்துக்கு கட்டுப்பட்ட வேலை கிடையாது. அங்க பிரேம மாத்திரமே இருக்கும், அங்க பாசம் கிடையாது. பாருங்க, பந்தம்னா என்னென்ன சொல்கிறேன், ஸ்வார்த்தமாகிக்கிடும், நம்மளை பந்தப்படுத்தும், ஸ்வார்த்தமாக. திருதராஷ்டிரன் தான் அதுக்கு அதோடைய மொத்த உருவம். திருதராஷ்டிரம் 100 குழந்தைகளை வச்சுண்டு எல்லாம் ஒரு பிள்ளைனா ஜாஸ்தி பாசம் சொல்லுவா. இவன் 100 பிள்ளை வச்சுருக்கான். 100 பிள்ளை ஒரு பொண்ணு திருதராஷ்டிரனுக்கு. அத்தனை பேர்ட்டையும் பாசம். இத்தனைக்கும் பார்த்ததே கிடையாது அந்த பிள்ளைகளை. தடவியே அத்தனை பாசம் கையில் இருந்துருத்து. கையால் தடவியே அந்த குழந்தைகள்கிட்ட அவ்வளோ பாசம் வந்துடுது. என்ன செஞ்சாலும் ரைட்டு. அது அதர்மம்னு மனசுக்கு தெரிஞ்சாலும் கூட இல்லை அப்படின்னு தனக்கு தானே சமாதானப்படுத்தி பிள்ளை பாசம். இதே மாதிரி சுவார்த்திகளாக அங்கே வைகுண்டத்தில் யாரும் கிடையாது. இதே இது பஞ்சபாண்டவர்களுடைய அம்மாவை பாருங்க, குந்தி தேவி. 5 குழந்தைகள் தான் இருக்கா. பேர்பட்ட ஒரு பிரேம அவஸ்தையில் இந்த பீமனை கொல்லணும்னு நினச்சி இந்த திருதராஷ்டிரன் அவனுக்கு லட்டுவில் விஷம் வச்சு கொடுத்தான், குழக்கட்டையில். அப்புறம் வாவனை கட்டிக்கணும்னு சொல்லி பிரித்து நொறுக்கிடலான்னு நினச்சான். அது ஒரு பொம்மையை வச்சதுனால சரியாக போச்சு. பொம்மை சுக்குநூறு ஆகிடுது. இப்படி பீமனை கொல்ல வந்த திருதராஷ்டிரன் யுத்தம் முடிஞ்சுக்கு அப்புறம், திருதராஷ்டிரன் அநாதை ஆகிக்கப்புறம் அந்த குந்தி தேவி பீமட்ட சொல்கிறா, பெரியப்பாவை நீ தாண்டா பார்த்துக்கணும், பெரியப்பாவை நீ தாண்டா பார்த்துக்கணும். ஆமாம்மா நான் பார்த்துக்கிறேன். அப்படி கவனிச்சுட்டானா டெக்கத்தில் கூசித்தான் அவனுக்கு, திருதராஷ்டிரனுக்கு. இதுக்கு பேர் தர்மம், இதுக்கு பேர் பிரேம, அதுக்கு பேர் பாசம். பாசம் இல்லாத இடம், பந்தம் இல்லாத இடம் அது என்னன்னா அதுதான் வைகுண்டம். பிரேம சர்வத்திர எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பரவி இருக்கக்கூடிய இடம். சத்சங்கத்துக்கு கூட சீட்டு போட்டு வச்சு, இன்னும் ஒருத்தர் வரப்புறா, நீ அப்போ வேற எங்கேயா போய் உட்காந்துக்கோ. அப்படி இல்லையா, அவரும் சத்சங்க தானே வந்திருக்கார். சாப்பிடும் போது சீட்டு போடணும். ஒருத்தர் பசியில் வந்தார், அவர் வரும்போது வரட்டும், அவாவா எங்கே கிடைக்கிறதோ உட்காந்துக்கலாம், அந்த தப்பு ஒன்றும் இல்லை. அவர் தான் முன்னாடி உட்காந்துக்கலாம் அப்படின்னா, முன்னாடி உட்காரணும்னு நினப்பு இருந்தால் முதல்ல வரணும். இருக்கா வாரக்கு சம்பிரதாயத்தில் அத்தனையும் ஹரிக்கீர்த்தன் நடக்கும். அங்கே மகாராஷ்டிராவில் கலெக்டரே வந்தாலும் கீர்த்தனில் நடுவில் நுழைஞ்சி வந்து 10 பேர் தலையை தள்ளின்லாம் உள்ளே வர முடியாது, வெளிதான் இருக்கான். கலெக்டரே இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், அவன் வாரக்கரியாக இருந்தான்னா, துளசி மாலை போட்டுண்டு வாரக்கரியாக இருந்தான்னா தாளம் போடுறதுக்கு இங்கே நிற்கணுமே தவிர கீழே உட்காந்துக்க மாட்டான். நாங்கள் இந்த ஹரிகீர்த்தனை நடக்கலை, நான் ஒரு பாவார்த்த பஜனையாக பண்ணுறதுனால உட்காந்து பண்ணுறேன். சாதாரணமாக நின்றுண்டு
எல்லா குழந்தைகளும் நின்றுண்டு ஆடுவா, நானும் நின்று தான் பண்ணுவோம் சேவாவா. அதே மாதிரி எம்எல்ஏயாக இருந்தாலும் அப்படி நின்று தான் செய்யணும் சேவா பாவத்தை. சத்சங்கத்தில் பகவானுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அதில் யாரும் பெரியவரும் கிடையாது, சிறியவரும் கிடையாது. குபேர பாண்டாரி திரைலோக்கிய சிருஷ்டி பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட பரமாத்மா இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கே கூச்சப்படணும். அதுபோல் அங்கே அபிமானம் கிடையாது. இதே மாதிரி புத்தியில் இருக்கிற அபிமானம், குணங்களில் இருக்கிற அபிமானம், பிள்ளைகள்கிட்ட வச்சுற அபிமானம், வீடுகளில் இருக்கிற அபிமானம் எல்லாம் தான் பந்தம். இந்த பந்தம் வைகுண்டத்தில் கிடையாது. அப்புறம் பயம் ப ஆயிடுத்தா, பாப புத்தி, பலாபேக்ஷா, பந்தம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் பயம் கிடையாது, பயமே கிடையாது. பயம் எப்போ வரும் தெரியுமா? ரெண்டாவது ஒருத்தர் இருந்தாதான பயம் வரும். ரெண்டாவது ஒருத்தர் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. டெய்லி வீட்டை பூட்டுறோம், சாவியை பூட்டை இழுத்து தொங்குறோம், கரெக்டாக தான் பூட்டியிருக்கோமா, அப்புறம் தான் நமக்கு கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த பயம் இங்கே இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா, அதனால பயம். இதான் பிரகிருதி, இது சொல்ல முடியாது. எங்கே வந்து பகல் இருக்கும் அங்கே இரவும் இருக்கும். அதுபோல் தான் எங்கே நல்லது இருக்கும் அங்கே கெட்டதும் இருக்கும். ஆனால் வைகுண்டத்தில் இந்த துவந்தம் கிடையாது. நல்லது கெட்டது, சுகம் துக்கம், நல்லவன் கெட்டவன், இப்படிலாம் ரெண்டு கிடையாது. அங்கே ஒன்று தான் இருக்குது. அதனால பயம் கிடையாது. பயங்கிறதே ரெண்டாவதாக ஒருத்தர் இருந்தால் தான் நமக்கு ஏற்படும். என்ன பார்த்தாலும் எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குன்னா நான் எப்படியோ என்னை நினச்சிண்டு நான் வேறு மாதிரி இருந்தானா தானே என்னை பார்த்து எனக்கு பயம் வரும். ரெண்டு துவந்தம் இருந்தால் பயம், ரெண்டாவதாக ஒன்று இருந்தால் பயம். அங்கே ரெண்டாவதாக ஒருத்தரும் கிடையாது. எல்லோரும் நம்ம ஒரே குடும்பத்தில் இருக்கிறா, எல்லோரும் நல்ல மனசோடு இருக்கா, பிரேம பாவத்தோடு இருக்கா, எதிர்பார்ப்பு இல்லாத இருக்கா, பரோபகாரிகளாக இருக்கா, ஸ்வார்த்தனா இல்லை, பாப புத்தி இல்லை. அப்படின்னா அங்கே பயம் எதுக்கு வரப்போகிறது? அங்கே பயமே கிடையாது. அப்புறம் முக்தி நிலையில் இருக்கா, மோக்ஷம். முக்தி நிலைன்னு அர்த்தம்னா எதுக்கும் பாதிக்காத நிலை, அதுதான் முக்தி. விடுபட்டுட்டா. இதிலிருந்து விடுபட்டுட்டா, இந்த ரெட்டைகள்லேருந்து விடுபட்டுட்டா. சுக துக்கம் பாதிக்கக்கூடாது, லாப நஷ்டம் பாதிக்கக்கூடாது, ஜெய அபஜயம் பாதிக்கக்கூடாது, மானம் அபமானம் பாதிக்கக்கூடாது. இந்த நிலையில் தான் எல்லாருமே அங்கே இருப்பான். அவன் யாருக்கும் எதுவுமே பாதிக்காது. முதல்ல ஸ்துதி பண்ணுறவாளும் இல்லை, வெய்யறவாளும் இல்லை. எல்லாரும் நித்திய சூரியலாக பகவானே பார்த்துட்டு இருக்கிறவாளாக இருக்கா. அதனால் அங்கே எல்லாருமே சகஜமாகவே முக்தி நிலையில் இருக்கிறவா. ஸோ வைகுண்டத்தில் அந்த 5 பேர், 5 விஷயம் இருக்குது. பாபம் இல்லாத இடம், பலாபேட்சை இல்லாத இடம், பந்தம் இல்லாத இடம், பயம் இல்லாத இடம், முக்தி ஸ்தானம். 5 இருக்கிற இடம் எதுவோ அதுக்கு பேர் வைகுண்டம்னு பேர். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், சத்சங்கம் வைகுண்டம்னு சொல்லுவேன். இங்கே உள்ள வந்தால் பாப புத்தி வராது. இங்கே வரவா என்ன, நான் கீர்த்தனுக்கு வந்தால் பிரியாணி போடுவேளா, ஒரு 500 ரூபாயாவது கொடுப்பேளான்னு கேட்டுனா வர. பலாபேட்சை கிடையாது. இங்கே இருக்கிறவளுக்கு பந்தம் கிடையாது. பந்தம்னா என்ன? இந்த ஃபேனு கீழே உட்காண்டிருக்கள், எப்போவுமே இந்த ஃபேன் கீழே தான் நான் உட்காருவேன். அதனால தான் நாங்கள் வென்யூவே அடிக்கடி மாற்றின்னு இருக்கோம். அங்கே கூட அபிமானம் வந்துட வேண்டாம், அது கூட அபிமானம் வரக்கூடாது, பந்தம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பிரியம் இருக்கணும். பிரேம வேற, பந்தம் வேற. பந்தம் நமக்கு கோபதாபத்தில் உண்டாக்கும், பிரியம் நமக்கு எப்போவுமே சாந்தத்தை உண்டாக்கும். பிரியம் இருக்கணும், பந்தம் கிடையாது. சத்சங்கத்தில் பயமும் கிடையாது. அதாவது பசை பிடிச்சுட்டே உட்காந்துருக்கலாம். இங்கே ஒன்றும் கிடையாது, இங்கே பயமே கிடையாது. இங்கே எப்படின்னா முக்தி ஸ்தானம். இந்த 1.5 மணி நேரமாவது எல்லாத்தையும் மறந்து, சுக்க துக்கங்களை மறந்து இங்கே உட்காந்து
அதனால் வைகுண்டம்ங்கிறது என்னன்னா சத்சங்கமே வைகுண்டம். இங்கே வைகுண்டத்தில் இருந்துட்டு திருப்பி எங்கே போக போகிறோம்னா வைகுண்டத்துக்கே போவோம். யார் போவான்? யார் பகவன் நாமதை சொல்லிகிட்டே இருக்காளோ அவள் வைகுண்டத்துக்கு இருப்பா. வைகுண்டத்தில் சும்மா விசிட்டிங் இல்லை, ஏதோ இங்கேருந்து அமெரிக்காவில் போய்ட்டோ டூரிஸ்ட் விசாவில் போய்ட்டோ ஒரு 3 மாதம் இருந்துட்டு திருப்பி வரா மாதிரி இல்லை. சிரஞ்சீவ கல்ப வைகுண்டினாந்தே கல்ப வைகுண்டினா तपाचे समर्थे तपिनलामुपा तपाचे समर्थे तपिनलामुपा चिरंजीवी कल्प वैकुंठनांदे चिरंजीव कल्प वैकुंठनांदे. சிரஞ்சீவனா தெரியும் இல்லையா? சிரஞ்சீவின்னு நிறைய பேருக்கு பட்டம். ஆஞ்சநேய சுவாமி சிரஞ்சீவியாக இருக்கார், மார்க்கண்டேய சுவாமி சிரஞ்சீவியாக இருக்கார், துருவன் சிரஞ்சீவியாக இருக்கான். இது மாதிரி நிறைய சிரஞ்சீவிகள் நிறைய இருக்கா நம்ம. அதே மாதிரி சிரஞ்சீவனா என்ன அர்த்தம்? சிரஞ்சீவேனா அதுக்கு ஒரு காலம் இருக்குது, எப்போதுமே இறக்க மாட்டான்னு இல்லை, அது ஒரு காலம் இருக்குது. கல்ப அப்படிங்கிறது அதுக்கு காலம். கல்ப காலம் வாழறவர்களுக்கு சிரஞ்சீவின்னு பேர். சிரஞ்சீவினா என்ன அர்த்தம்? கல்ப காலம் வாழறவர்கள். கல்ப காலம்னா என்ன அர்த்தம்? கல்ப காலம்னா கீழேருந்து வரேன். நமக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள். அதனால தான் அவளுக்கு பகல் பொழுது மார்கழி ஆரம்பிக்கும், ஆடி மாதம் ராத்திரி தூங்கிடுவாள். மார்கழியில் இருந்துட்டு ஆடி மாதம் தூங்குவா. ஒரு வருஷம். இதுதான் ஒரு வருஷம். சயன ஏகாதசி சொல்கிறோம், ஆஷாடி ஏகாதசியை சயன ஏகாதசி சொல்கிறோம். தேவர்களுக்கு பகல் பொழுத உத்தராயணம்னு சொல்கிறோம், தேவர்களுக்கு இரவு பொழுத தட்சிணாயணம்னு சொல்கிறோம். இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் சேர்ந்தால் நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 100 வருஷ காலம் இருந்தால் அது தேவருடைய பூர்ண ஆயுசு. அது மாதிரி 100 தேவர்களுடைய ஆயுசு ஒரு இந்திரனுக்கு இருக்கும். இந்திரன் ஒரு இந்திரனுக்கு 100 தேவர்களோட ஆயுசு இருக்கு. 100 தேவர்கள் வந்துருப்பார் வரைக்கும் ஒரே இந்திரன் இருப்பான். அப்போ பார்த்துக்கோங்க. அதுபோல் 14 இந்திரன் மாறினாதான் பிரம்மாவுக்கு பகல் பொழுது கழியும். 14 இந்திரன் மாறணும். அப்போ பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது. கல்பகாலம்ங்கிறதுனா பிரம்மாவுடைய பகல் பொழுது கல்பகாலம். புரியுறதா? பிரம்மா காலையில் சிருஷ்டி பண்ணுவார், சாயந்தரம் களைச்சிட்டு தூங்கிடுவார். களைச்சிட்டு தூங்குறது தான் மகாபிரளயம்னு சொல்கிறான். ஒரு கல்பத்துக்கு ஒரு தடவை மகாபிரளயம் வரும். இப்படி மகாபிரளயம் வர வரைக்கும், அதாவது பிரம்மாவுடைய பகல் பொழுது 14 இந்திரங்கள், அந்த பொழுத கல்பகாலம்னு சொல்லுவோம். அவ்வளவு காலம் யார் நாமா சொல்கிறானோ அத்தனை காலம் அவன் எங்கே இருப்பான்னா வைகுண்டத்தில் இருப்பான். சிரஞ்சீவ கல்ப வைகுண்டி நாந்தே. இது ஞானசம்பந்தர் சொல்கிறார். கல்பகாலம் வைகுண்டத்தில் லேசி இல்லை இது. ஆனால் யார் பகவன் நாம சொல்லிட்டு வராளோ அவள் சிரஞ்சீவ கல்ப வைகுண்ட, கல்பகாலம் சிரஞ்சீவியாக வைகுண்டத்திலேயே வாசம் பண்ணுவார்கள். முதலே சொன்னேன், இதுக்கு விஸ்வாசம் வேணும். ரிஷிகள் ஒன்று சொன்னான்னா அதில் விஸ்வாசம். நம்மளுடைய ஆத்மா சைத்தன்யம் இருக்கே, இந்த பூத உடலை விட்டுட்டு சூக்ஷ்ம உடல்னு ஒரு உடலை எடுத்துட்டு அந்த உடலில் சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போயிட்டு போயிட்டு வரும். சுக துக்கத்தை அனுபவிச்சதுக்கப்புறம் திருப்பி பூத உடலை எடுக்கும். இது சாமானிய விவகாரம். திருப்பி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு. பகவன் நாம சொல்லியாச்சுன்னா அவனுக்கு முக்தி நிலை. முக்தி நிலைங்கிறது பகவானுடைய பகவான ஐக்கியமாக இருது, ஏக்கரூபமாக இருது, ஜோதி ஸ்வரூபமாகவே ஆறுது. ஆனால் அந்த ஏக்க நிலை இருக்கு இல்லையா, பகவானாவே மாறுற நிலை சில பக்தாளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அட போயா உன்னை பஜனை பண்ணுறதை விட்டுட்டு நான் ஒன்றாவே மாறினா எனக்கு அதில் பெரிய சுகம் இல்லைன்னு எண்ணுவார்களாம். சர்க்கரையுடைய திதிப்பு சர்க்கரைக்கு தெரியுமா?
நீ சர்க்கரையாக மாறிட்டா திதிப்பை யார் ருசிக்கிறது? அப்போது சர்க்கரையாக மாறதை காட்டிலும் சர்க்கரையை ருசிக்கிறவனா நான் இருக்கிறேனே கொஞ்ச காலம் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் முக்தி நிலை உள்ளவாளுக்கு தோன்றதோ அவளுக்குள்ள லோகத்துக்கு பேர் வைகுண்ட லோகம்னு பேர். அவள் முக்தர்கள், பகவானுடைய ஐக்கியமாயிடலாம், ஜோதி சுரூபமாகவே போயிடலாம். ஆனால் அப்படி விரும்பாமல் ஒன்றை அனுபவிக்கக்கூடியவனாக நான் இருக்கணும், என்னை ரெண்டாவே வச்சிருக்கேன், அப்புறம் ஒன்றா மாறிக்கலாம் அப்படின்னு இதுக்கு பேர் கல்பித துவைத்தம் அப்படின்னு பேர். ரெண்டாக இமேஜின் பண்ணிக்கிறது. நம்ம இப்போ ஒன்றா இருக்கோமாங்கிறதான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். ஓ நானும் அவரும் ஒன்றா, ஆச்சரியமாக இருக்கே, எப்படி அது நானும் பகவான் ஒன்றா, அதைத்தான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் ரெண்டாக இருக்கோம் இல்லையா, அதுதான் இமேஜினேஷன். ரெண்டாக இருக்கிறது தான் வாஸ்தவத்தில் கற்பனை. கற்பனையே ரெண்டு தான், வாஸ்தவத்தில் ஒன்று தான். ஒன்று ஆயும் கூட கற்பனையாக ரெண்டு ஆக்கிக்கிறது. நான் ரெண்டு நினைக்கிறது அஜ்ஞானம், ஒன்றாகிறது ஞானம். ரெண்டா ஒன்றா இருந்தும் ரெண்டா ஆகிக்கிறது. மீ பக்த தூ தேவ ஐசே கரி. பாண்டுரங்கா நீ பகவானாரு, நான் பக்தன், ஓகே. நெக்ஸ்ட்டு நான் பகவான், நான் பாண்டுரங்க, நீ பக்தன், ஓகே. இப்போ யார் பாண்டுரங்கன் யார் பக்தன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஞானேஸ்வர் மகாராஜை பற்றி பேசினான்னா மகாவிஷ்ணு அவதார் சகா மாதா ஞானேஸ்வர், மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் ஞானேஸ்வர் மகாராஜன். துக்காராம் மகாராஜை பேசினா துக்கா விஷ்ணு நாஹி துதா, விஷ்ணு தான் துக்காராம் மகாராஜன் சொல்கிறோம். ஏகநாத் மகாராஜை பற்றி பேசினா பானுதாசாச்சா குழி மகாவிஷ்ணு அவதார் க்ஷேத்திர பிரதிஷ்டான வஸ்தி கோதாவரி தீர், அவரும் மகாவிஷ்ணுடைய அவதாரம் சொல்கிறார். இந்த மகாவிஷ்ணுக்கு தசாவதாரமா, எத்தனை அவதாரம். சாதுக்கள்லாம் யாருன்னா சாட்சாத் பகவானே பிரம்மமூர்த்தி சந்த ஜகி அவதரலே, சாட்சாத் பகவானே சாதுக்களாக அவதாரம் பண்ணுறார். சாதுங்கிற பேரை வச்சுண்டு பக்தன்கிற பேரை, ஏன்னா நான் பக்தனாக இருக்கேன், நீ தெய்வமாறு, நானே ஒன்ன. இது எப்படி தெரியுமா, சின்ன வயசில் எல்லாரும் விளையாடுவோம் இல்லையா, அப்போ நாங்களுக்குள்ளே பிரிச்சுப்போம். நீ திருடன், நான் போலீஸ், ஓகே ஓகே. திருடனா யாரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவன் திருட்டு புத்தியோடையே போலீஸை பார்த்து பயப்படுற மாதிரியே, போலீஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னே ஒளிஞ்சுண்டு அந்த திருடனுடைய குணத்தோடையே இருப்பான். போலீஸ்காரர் இருக்கானே அவன் போலீஸோட புத்தியிலேயே எங்கே போனான்னு பார்க்குறதுல அந்த ஆட்டிடியூடு இதெல்லாம் போலீஸ் மாதிரியே வச்சுருப்பான். கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டா ஒன்றாயிடுவாங்க, அப்புறம் மாற்றிப்பாங்க. இப்போ நீ திருட, போன தடவை நான் திருட, இப்போ நீ திருட, நான் போலீஸ். இப்படி தான் விளையாட்டது. பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்திங்கிறது ஒரு விளையாட்டு. வாஸ்தவத்தில் எல்லாரும் ஒரே ஸ்வரூபமாக இருந்தாலும் கூட அந்த சொரூப ஞானம் அவளுக்கு இருந்தும் கூட பக்தி சுக்கம் ஒன்று இருக்கு இல்லையா. நானும் நீ ஒன்று தெரிஞ்சா என்ன அது ஜமா இல்லை, அது நல்லா இருக்க. அது ரெண்டாயி விளையாட்டாக தான் நல்லா இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் கண்ணாடி பார்க்குறவா தானே, நீங்கள் எல்லோரும் ஆற்றுல எல்லோரும் மிரர் வச்சுருப்பேன்ல. நான் கண்ணாடியே பார்க்குறதில்ல, இன்னும் யாராவது இருக்கல. இப்படி இருந்தால் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். கண்ணாடியாக பார்க்குறதில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்குற இல்லையா, எதுக்கு பார்க்குற, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி பார்க்குறியா? அப்படி எதாவது பார்த்துருக்கோமா? கண்ணாடியாக பார்க்குறது எதுக்கு, நம்மளை நாம் யாருன்னு தெரியாமையா இருக்கோம். இன்றைக்கி நேற்றுக்கு வெள்ளையாக இருந்தேன், இன்னைக்கு கருப்பாயிட்டேனான்னு பார்க்குறேன்னா கல்யாணம் பார்த்தேல, எதுக்காக வேண்டி கண்ணாடியாக பார்க்குறோம்? நான் எனக்கு நன்னா தெரிஞ்சும் கூட என்னை ரெண்டா ஆக்கி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கா இல்லையா? என்னையே ரெண்டாக்கி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுதான் பக்தி சுகம். இதுக்கு பேர் தான் பக்தி சுகம். என்னையே ரெண்டாக்கி பார்க்கறது. நன்னா தெரியும் நான் தான் அதுன்னு. ஒரு கல்யாண ஃபோட்டோ வந்ததுன்னா அடிக்கடி சொல்லியிருக்கேன், இதை இப்படி கடைன்னு ஆல்பம் ஓடும். நம்ம அந்த கல்யாணம் அட்டன் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஃபோட்டோ எங்கேயா வந்திருந்தானா அங்கே ரெண்டு நின்றும் அந்த ஃபோட்டோ. டக்குன்னு திருப்பின்ற அந்த ஃபோட்டோ பட்டு நின்றோம். அதை கொஞ்சம் அது கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை தான் பிரைமாக எடுத்துருப்பா, ஓரத்தில் நம்ம இருப்போம் சின்னதாக, அந்த சின்ன இடத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம்.
வேறு அந்த ட்ரெஸ்ஸை அன்றைக்கி போட்டுருந்துருக்கேன், இப்போ கிழிஞ்சே போச்சு அந்த ட்ரெஸ். இப்போ தான் அந்த ஃபோட்டோ பார்த்து தான் தெரியறது. என்ன ஏதோ ஒன்று நம்மளை நாமே ரசிச்சுக்கிறோமா இல்லையா? நம்மளே நாம் ரெண்டாக மாறி ரசிக்கிறோம். ரெண்டாக மாறினா தான் ரசனையே. இங்கே சொல்கிறது புரியுறதா உங்களுக்கு? ஒன்றா இருந்தால் எது ரசனை? ரெண்டாக மாறினா தான் ரசனை. ஒன்றா மாதிரினா அனுபவ ஸ்வரூபமாகவே ஏறுற. அனுபவம் பண்ணுறவன் அனுபவம் அப்படின்னு 2-3 கிடையாது அங்கே. ரெண்டாம் என்ன தான் நான் அனுபவிக்கிறவன், இது அனுபவம்னு ரெண்டாகும். அப்போ தான் அனுபவம் இருக்கும். மூலம் சாயுஜ்யம்தான். அவன் ஜோதியாக தான் கலைய அப்படியே தான் ஆக போகிறோம். அது வேற விஷயம். இப்போ என்ன அவசரம் சார்? இப்போ என்ன அவசரம்? சீட்டு வந்தாச்சு, கோச் வந்தாச்சு, பர்த்து கன்ஃபார்ம். எதுக்கு முண்டி அடிச்சுன்னு ஏறணும் ட்ரெயினில்? கொஞ்சமாவது இருக்கா? ரிசர்வ்டு கோச்சு. அவன்லாம் பேசஞ்சர் பின்னாடி அன்ரிசர்வ் கோச்சில் முண்டி அடிக்கிறான்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அவருக்கு போனால் தான் கிடைக்கும்னா. நம்ம எதுக்கு சார் முண்டி அடிக்கணும்? கோச்சு அப்படியே யாராவது உட்காந்தாதோ என்னுடைய பர்த்னு சொன்னால் எந்தெண்டு போயிட போகிறா? அப்படி எந்திருக்க மாட்டேன்னு சொன்னால் டிடிஆர் வந்து கிளப்பி விட்டுருவார். நான் எதுக்கு பிரயத்தனப்படணும்? ஞானம்னா எப்போ சித்தியாக எடுத்தோ அப்போ சாயுஜ்யம் நிச்சயம். இருக்கிற வரைக்கும் விளையாடிட்டு போவோம் சார். நானா இருப்போம். பிரளய காலம் இன்னைக்கோ வரப்போகிறது. இன்னைக்கே மோட்சம் கொண்டா மோட்சம் அண்ட பஜனைக்கு வா, அனுபவி, நர்த்தன மாடு, பாண்டவங்களுக்கு வா. ஒரு 100 வயசு தான் இந்த தேகத்துக்கு இருக்கு வச்சுக்கோ. பாண்டவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. பா திருப்பி பரவிய கூடப்பா பஜனை பண்ணணும், கேட்டு வாங்கிக்கோ. திருப்பி அதாவது ஏன் கேட்டு வாங்க சொல்கிறேன் தெரியுமா? பிறவிய நமக்கு பிறவி இல்லாமல் போயிடும். அதனால தான் கேட்டு வாங்கி சொல்கிறேன். இல்லைன்னா எல்லோரும் கேட்டால் வாங்க போகிறோம். சாமானிய ஜனங்கள் யாருக்கு நாம ருச்சி இல்லையோ, யார் சம்சாரத்தில் உழன்னுருக்காளோ அவளுக்கெல்லாம் ஜென்மா நிச்சயம் இருக்குது. ஏன்னா பாப புண்ணியத்திலே நின்றுருக்கா. ஆனால் பக்தர்களுக்கு ஜென்மாவே கிடையாது. ஜென்ம நான் ஹீரே ஆணிக்க துக்காமணி மாஜி பாக். ஹரிப்பாட்டில் முதல் சரணத்திலே சொல்கிறார், தேவாச்சியே துவாரி உபா க்ஷணபரி தேனே முக்தி சாரி சாதியே இல்லையா. 4 விதமான முக்தியும் உனக்கு கிடைச்சாச்சப்பா. நீ எப்போ அபங்கத்துக்கு வந்தாச்சோ, எப்போ நாமசங்கத்தில் சொல்லியாச்சோ, எப்போ பகவன் நாம வாக்கில் வந்தாச்சோ, எப்போ பகவத் விஷயத்தில் உனக்கு ருச்சி ஏற்படுத்தோ, பகவன் நாமா சொன்னால் உன் கண்ணில் எப்போ கண்ணீர் கொட்டிடுத்தோ, நீ ஜென்மா உனக்கு கிடையாது. திடமாக வச்சுக்கோ. இதில் சந்தேகமே வேண்டாங்கிறார். துக்காமணி மாஜி பாக்குங்கிறார். இல்லையே ஞானம் வந்த மாதிரி தெரியலையே சார். இன்னமும் ஜீனி இல்லாமல் காபி குடிக்க முடியல. ஃபேன் இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது. அதுவும் வெயில் காலத்தில் சொல்லவே வேண்டாம். கொஞ்சம் இன்கம்ஃபர்டாக இருந்தாலும் கோவம் வருது. கொஞ்சம் டிஃபனுக்கு லேட் ஆச்சுன்னா தலைவலி வருது, கோவிச்சுக்கிறேன். ஞானம் என்ன வருது சார்? வரும்போது வரட்டும், நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? பஜனை பண்ணின்று நாமா சொல்லின்று எப்போ எது வேணுமோ தருவார். நம்ம குழந்தைகளாக இருப்போம். ஞானத்தை பெற்றுண்டு பெரிய மெச்சூர்டு மனுஷன் மாதிரி சுத்தாத. அவன்கிட்ட குழந்தையாக இருப்போம். போ, அப்பா கையில் ரூபா இருக்குது, ஃபீஸ் வேணுங்கிற போது நம்ம கையில் கொடுத்து தான் விடுவார். நம்ம கட்ட தான் போகிறோம். இப்போ அப்பா பையில் வை, அடுத்தாப்புல மாதங்க பையில் வை துட்ட அப்படின்னு நீ அப்பாட்ட சொல்லுவியா? ஃபீஸை பற்றி கவலைப்படுவியா? ஞானத்துகளுக்கு தாரித்திரியமே கிடையாது. எப்போ பகவான் நாம வாக்கில் இருக்கோ, பகவான் நாம வாக்கில் இருக்கோ, அப்போது கடைசி காலத்திலேயாவது பகவான் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இந்த அனுபவத்தை காட்டியே கூட்டுன்னு போவார். இதில் சந்தேகமே இல்லை. இப்போ நமக்கு தேவை பக்தி ருச்சி. குழந்தைகளாக இருப்போம். பெரிய மனுஷன் மாதிரி ஞானத்தை கேட்காத, பக்தியை கேள். பகவான்கிட்ட பக்தி கேள். அந்த பக்தி என்னதான் செய்ய முடியாது, எல்லாமே தரும் அது பக்தி. அதனால தான் பாகவதம் பக்தி அம்மான்னு சொல்றது, ஞானத்தை குழந்தைன்னு சொல்றது. மாதா பக்தி பேட்டலி பரவச. யார் பக்தி? பக்தி மாதா. ஞானம் அதோடைய புத்திரர்கள். வைராக்கியம் விவேகம்லாம் அதோடைய புத்திரர்கள். பக்தி தான் அம்மா. பக்தின்னு ஒன்று வந்ததுன்னா ஞானம் தானாக வரும். நீங்கள் கண்ணுக்குட்டியை பிடிச்சின்னு போகிறது கஷ்டம், மாட்டை ஒட்டின்னு போங்க கண்ணுக்குட்டி பேசாமல் வரும். அதனால் ஞானத்தை தேடுறதுங்கிறது கடினமான விஷயம். இந்திரிய அடக்கம் ஒன்று சொல்லுங்க. ஒன்று காலையில் எந்தண்டா காஃபி தான்,
ஏகாதசிக்கு நிஜல உபவாசம் சான்ஸே இல்லை. செத்து போயிடுவோம்னு பயம் வரும். ஐயோ அவா பயப்படுற மாத்திரம் இல்லை, உபவாசம் இருக்கிறவாளையும் பயப்படுத்துறான். செத்து போயிட போறேன் அப்படின்னு உபவாசம் இருக்கிறவாளும் பயப்படுத்துறான். அந்த அளவுக்கு தான் நமக்கு ஞான வைராக்கியங்கள் விவேகங்கள்லாம் இருக்கு. நவத்வாரங்களையும் அடைச்சி போட முடியுமா நம்மளால? அப்போ பக்தி சுலபமான மார்க்கம். அந்த பக்தி இருந்துட்டாலே எது வேணுமோ அது வரும். நீ ஞானத்தை சுமந்துட்டே போக வேண்டாம். அந்த கடின காலம் வந்தா பகவான் உனக்கு ஞானத்தை கொடுத்தது எதிர்கொள்ள வைப்பார். இதுதான் சத்தியம். நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்க வாழ்க்கை. பக்தனுடைய எல்லா விஷயத்திலையும் கடின காலம் வரும்போது அந்த ஸ்ட்ரென்த் மனசு கொடுக்குறாரு இல்லையா மாத்திரம் பாருங்க. எப்போதுமே கட்டின எதுக்கு போகணும்? சும்மா இந்த ஞானத்தை பக்தி பா ரசமாரு. எப்போ பார்த்தாலும் கண்ண முடியிலே இருந்தால் என்ன செய்ய முடியும்? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அது தியானம்னு இருக்குது, அது பிராணாயம்னு இருக்குது. அது இருந்தாலும் எல்லாரும் சமம்னா விவகாரமே முடியாது. விவகாரம் வேணுமே. நமக்குன்னு பொறுப்பு இருக்குது. அது பந்தம் இல்லாமல் பண்ணுவோம், அதில் பாதிப்பு இல்லாமல் பண்ணுவோம், ரசமாக பண்ணுவோம், பகவானுடைய கைங்கரியம் நினச்சி பண்ணுவோம், பகவானுக்கு குஷி பண்ணுறதாக நினச்சி பண்ணுவோம். கேலி மேலி விளையாடுவோம். சம்சாரம் விளையாடுறதுக்கு தான் இருக்குது. பிரவச்சனம் விளையாடுவோம், கீர்த்தன் கேட்போம், ஆடுவோம், பாடுவோம், குழந்தைகளோடு இருப்போம், குடும்பத்தோடு இருப்போம். அடிக்கடி யோசிப்பேன், அவளுடைய சன்னியாசிகளுடைய ஞானம்லாம் பெரிய விஷயந்தான். ஆனால் எனக்கு என்னவோ பரிதாபமாக இருக்கும். ஒத்துருமே இல்லையே, பாவம் இருக்கு அப்படின்னு தோணும் சில நேரங்களில். ஏன்னா எனக்கு குறை இல்லை. நமக்கு குடும்பத்தில் பிள்ளையும் பாடுறான், ஆத்துக்காரியும் பாடுறா, பஜனைனா எல்லோரும் சேர்ந்து வர்றா, காக்கடை ஆரத்தினா காலையில் எல்லோரும் சேர்ந்து வரா, குழந்தை டோலுக்கு எடுத்துன்னு வந்துடுறான். அந்த ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு இருக்கா, அவள் ஜால்ரை எடுத்துன்னு வந்துடுறா. ஆத்துக்காரி இருக்கா, பின்னாடி ஸ்ருதி பாக்ஸ் போட்டுன்னு பாடுறா. அப்பா இருக்கார், அவர் சேரில் உட்காந்துட்டு முட்டி வலி நல்ல சேரில் உட்காந்துட்டு அவர் எடுத்து கொடுக்குறார். மறக்கிற சரணத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறார். அம்மா அங்கே நேவேத்தியம் பண்ணி கொண்டு வந்துட்டு அவள் அங்கேருந்து கிச்சன்லேருந்தே அங்கே பாடின்னு இருக்கா. இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னா யாராவது சன்னியாசத்துக்கு போகலா? யாராவது போவாளா? இப்படி ஒரு குடும்பம் அமைய வேண்டாமா? இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சாச்சுன்னா ஆஹா, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வைகுண்டம், இதுதான் பக்தி. ஆச்சரியமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுற பாட்டை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அப்பா, பிள்ளை, ஆத்துக்காரி, குழந்தை, அம்மா எல்லாரும் சேர்ந்து பாடுற பாட்டு தெரியுமா? மாதா பிதா பந்து பஹினி கோணேன பவதி நிர்வாணி. மாதா பிதா பந்து பஹினி கோணேன பவதி நிர்வாணி. இஷ்டமித்ர ஸ்வஜன சखे हेतो सुखाची मांडणी. इष्टमित्र स्वजन सखे हेतो सुखाची मांडणी. एकला मी दुःख भोगी कुंभपाक जाचणी. एकला दुःख भोगी कुंभपाक जाचणी. तेथे कोणी सोडवे ना एका सद्गुरु वांचो. तेथे कोणी सोडवे ना एका सद्गुरु वांचो. धर्म जागो तले माता हे आंधल्या दृष्टी देतो त्याचे नाम मी उच्चारी. அம்மா, அப்பா, குழந்தைகள் எல்லாரும் இருக்கோமே, இதெல்லாம் மித்யாப்பா. நம்ம கூட என்னைக்கு வரமாட்டா. யாரு பாடுறா? எல்லாரும் சேர்ந்து பாரு. உண்மையான வேதாந்தம், உண்மையான வேதாந்தம். எல்லாரும் கூட வர மாட்டாங்கிறனால எல்லாரையும் விட்டுட்டு போக சொல்ல. கூட வர மாட்டாங்கிறது ஃபேக்ட். இருக்கிறதுங்கிறது பகவானுடைய லீலா. இருக்கிறது பகவானுடைய லீலா. லீலை அனுபவிச்சுட்டு இருக்கணும். வேதாந்தம் சொல்லிட்டு வாழ்க்கையை ட்ரை பண்ணிக்க கூடாது. என்ன வாழ்க்கை எல்லாம் போய் எல்லாம் போய். உங்களுக்கு காசு வேணுமா? என்ன காசு? காது இருந்தூசியும் கிடைக்கன்னு வராது. இது காசு வேணுமா? காசு
நம்ம அப்படின்னா வெறுத்து வெறுத்து என்ன பக்தி பண்ண போகிறோம்? நீங்கள் வெறுத்து வெறுத்து என்ன பக்தி பண்ண போகிறோம்? அதில் மோகம் இல்லாமல் பார்த்துக்கிறதுங்கிறது வாஸ்தவம் தான். அதே நேரத்தில் வெறுப்பே பரமார்த்திகம் ஆகிடாது. காயமே அது பையடா, காத்தடத்தை பையடா, அது சீழ்ச்சாடம். என்னப்பா நீ இந்த தேகத்துக்கு நன்றி வேண்டாமா? இதுதானே உன்னை இங்கே கூட்டின்னு வந்திருக்கு. இதான பகவத் பிரசாதத்தை சாப்பிட வைக்கிறது. இதான பகவத் சிந்தனையை கொடுக்கறது. இதை போய் தூஷணம் பண்ணான்னா நம்ம கூட இருப்பானா? இவனோட வேலைக்காரன் கூட 2 நல்லது செஞ்சால் தேங்க்ஸ் ஏதாவது நல்ல உற்சாகப்படுத்துறதான் எதிர்பார்ப்பான். செஞ்சிட்டியா போ, மழை தான் வரப்படுறது போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா அவன் என்னை தான் செய்வான். உன் வேலையும் வேண்டாம், ஒன்று வேணாம் விட்டுட்டு போயிடுவான். இந்திரியங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். ஆனால் சத்சங்கத்துக்கு வர்றதுக்கு இந்திரியங்களெல்லாம் உற்சாகப்படுத்தணும். சரீரத்தை சபாஷ் சொல்லணும். அப்பா இன்னைக்கு பஜனை பண்ணா சாப்பிட்றாப்பா, சாப்பிடுவே. சாலியான ஷட்ரச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதேனார் புரந்தரதாசர். நன்னா சாப்பிடு, நன்னா வச்சுக்கோ, உடம்ப நன்னா வச்சுக்கோ, வாக்கிங் போ, தேகத்தை நன்னா வச்சுக்கோ, யோகாசனம்லாம் பண்ணு, பிராணாயம்லாம் பண்ணு, நன்னா வச்சுக்கோ, ஆரோக்கியத்தோடு இது. எதுக்குன்னு இருக்கு, எதுக்குண்ணா அப்போ தான் பக்தி நன்னா பண்ண முடியும். பகவான் கொடுத்த கிஃப்டாச்சே இது. பகவானுக்காக வேண்டி தான் வச்சுட்டு இருக்கோம். பகவான் கொடுத்த கிஃப்ட்டு. அவன் கிஃப்டை நம்ம அப்படி வச்சிட முடியுமா? பகவான் பக்தால் கொடுத்த கிஃப்ட் அப்படி வச்சுட்டு இருக்கான். தாமரையை கையில் பத்மஹஸ்தனா இருக்கானா இல்லையா? அந்த பத்மம் யார் கொடுத்தது? கஜேந்திரன் கொடுத்தார். கஜேந்திரங்கிற பக்தன் கொடுத்த தாமரை அவ்வளோ பொக்கிஷமாக இருக்கும்போது எல்லாருக்கும் பகவான் கிஃப்ட் கொடுத்துருக்கார். என்ன கிஃப்ட்னா இந்த சரீரம் தான், நரதேகம் கொடுத்துருக்கும் போது அந்த நரதேகத்தை எடுத்துட்டு பக்தி பண்ணுவான். இப்போ என்ன மோட்சத்துக்கு ஆசை? பக்தி பண்ணுவான், நாமா சொல்லுவான். நாமாங்கிறது என்ன லேசுப்பட்டது விஷயம் இல்லை, லேசுப்பட்ட விஷயம் இல்லை. நீங்கள் சும்மா ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். கோயம்புத்தூருக்கு வெறும்னா போய் இந்த வியாபார கடைகள் பக்கத்தில் போய் இங்கே வாயா நான் சொல்கிறத சொல்லேன், கோவிந்த கோவிந்த கோவிந்தா சொல்லுண்ணா. என்னதுக்கு இப்போ வாயா அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். சொல்ல வச்சுருங்கோ, கஷ்டம், கঠিனம். வாழ்க சொன்னால் வாழ்கன்னு எல்லாரும் சொல்லுவான், ஒழிகன்னா ஒழிக சொல்லுவான். ஆனால் பகவன் நாமம் கঠিனம், நாக்கில் வராது. நமக்கு வந்திருக்குன்னா அது பகவான் போட்ட பிச்சை. அந்த கிருப்பை நமக்கு இருக்கணும். அது லேசு இல்லை. நாம லேசாக இருக்கலாம், ஆனால் அடையிறது லேசு இல்லை. அதனால தான் முதல்ல 2வது வசனத்தினுடைய இது தப்பாச்சே சமர்த்தியே தப்பின்னலாம் சிரஞ்சீவ கல்ப வைகுண்டீனாந்தே சிரஞ்சீவ கல்ப வைகுண்டீனாந்தே சிரஞ்சீவ கல்ப வைகுண்டீனாந்தே தப்பாச்சே சமர்த்தியே தப்பினலாம் உப்ப. பகவன் நாமங்கிறது தபஸுங்கிறார். யோகயாக ஜப்பே கேலே தயானே ஆமுப்பே. ஆமுப்பங்கிற சப்தம் இங்கே இருக்கு இல்லையா? ஆமுப்பான்னு ஒரு வார்த்தை. கேலே தயானே ஆமுப்பே. தப்பாச்சே சமர்த்தியே தப்பினலாம் ஆமுப்ப. அமுப்பனா எண்ணிக்கை கடங்காததுன்னு அர்த்தம், இன்ஃபினைட்னு அர்த்தம். தபஸ் பண்ணோமே, அந்த தபஸ் எண்ணிக்கிறங்காத தபஸ் பண்ணதுடைய பலன் நாம ஜபத்தில் கிடைக்கிறதுங்கிறார். தப்பாச்சே சமர்த்தியே தப்பின்னலாம் முப்ப. அமுப்ப தபஸ் பண்ணின எண்ணிக்கைக்கு அடங்காத தபஸ் பண்ணின பலன் பகவான் நாம சொன்னாலே கிடைக்கிறது. தபஸ் எப்படி பண்ணணும் தெரியுமா? அதுக்கு ஆசனம் சித்தியாகணும். ஆசனம் சித்தியாகிறதுக்கு யம நியமங்களில் நிற்கணும். கண்டதை சாப்பிடக்கூடாது, கண்டதை பேசக்கூடாது, சத்தியம் போன்ற ஆச்சரணங்கள்லாம் யமத்தில் இருக்குது. நியமத்தில் ஆகார நியமங்கள்லாம் இருக்குது. இன்னதான் சாப்பிடணும், இன்னது சாப்பிடக்கூடாதெல்லாம் இருக்குது. அந்த ஆகார நியமங்கள் இருந்துட்டு இதெல்லாம் வச்சுட்டா தான் ஆசனமே சித்தியாகும். ஆசனம்னா என்ன?
ஸ்திர சுகமாசனம். எந்த பொசிஷனில் வெகு காலம் ஒன்றால் அசைவின்றி உட்கார முடியறதோ அது ஆசனம்னு பேர். அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஆசனம், குக்குட ஆசனம் இருக்குது, அர்த்த சக்கராசனம் இருக்குது, பத்மாசனம் இருக்குது, அர்த்த பத்மா, எத்தனையோ ஆசனங்கள் இருக்குது. அந்த ஆசனத்தை எத்தனை நேரம் கூட அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம். அதில் சுகம் ஏற்பட்டுடும். அதனால தான் தபஸ்விகள்லாம் விருக்ஷாசனம்னு பண்ணால் அப்படியே இருந்துகிட்டே இருக்கா தபஸ்விகள். இதெல்லாம் கடினம். அதே நேரத்தில் சேரில் உட்காந்துக்கோ, கால் வலிக்கிறதுனா கால் மேலே காலை போட்டுக்கோ, கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா கொஞ்சம் படுத்துக்கோ, பெட்டில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, படுத்துக்கோ. இல்லை ரொம்ப நின்றுக்கோ. ஆசன சித்தி அடையாமையே தப்போபலம் வேணுமானால் நாம சங்கீதனை பண்ணுங்கிறார் துக்காராம் மகாராஜ். நாமத்தை சொல்ல சொல்ல ஆசன சித்தி வேணும் அவசியம் இல்லை, ஆனால் அந்த தபசுரிய பலன் நமக்கு கிடைக்கிறது. தப்பாச்சே சமர்த்தியே தப்பின்னெல்லாம். இப்போ தபசுடைய சமர்த்தியம் என்ன இருக்கோ, சமர்த்தனா அதுடைய சாமர்த்தியம், தபசுடைய சாமர்த்தியம் எவ்வளவு இருக்கோ அந்த சாமர்த்தியம் எல்லாம் இந்த நாமத்தில் வந்து எண்ணிக்கைக்கு அடங்காத தபஸை பண்ணினதுடைய பலனை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் உன்னை சிரஞ்சீவி காலம் கல்ப காலம் வைகுண்டத்தில் உட்காரவும் வைக்கும். நாமஹே வைகுண்டி பைசவிலேன்னு நாம் என்ன சொல்ல தெரியுமா? உபனிஷத்து போன்ற விஷயங்கள் இருக்கு. தத்துவமஸ்யாதி மகாவாக்கிய உபதேஷ், தத்துவமசி போன்ற மகா வாக்கியங்களோட உபதேசம் இருக்கே, அது போர்டு மாதிரி கோயம்புத்தூர் போகிற இடம்னா காமிக்கும். நீ தான் போய்க்கணும், ஜஸ்ட் காமிக்கும். இதுதான் கோயம்புத்தூர் போகிற இடம், இது பழனி போகிற இடம், இது பொள்ளாச்சி, இப்படின்னா காமிக்கும். நீ தான் போய்க்கணும். அதுபோல் உபனிஷத் தர்மங்களோ உபதேசங்களோ இதெல்லாம் காமிக்கும். ஆனால் நாம வைகுண்டத்தை காமிக்காது, வைகுண்டத்தில் உட்கார வைக்குங்கிறார். நாமஹே வைகுண்டி பைசவிலே, நாம கைப்பிடிச்சி வைகுண்டத்தில் உட்கார வைக்கும். அந்த ஸ்திதிக்கு அழைச்சின்னு போகும், அந்த முக்த நிலைக்கு அழைச்சின்னு போகும், அந்த சாந்திக்கு அழைச்சின்னு போகும், போய் உட்கார வைக்கும். சும்மா ஒரு காலம் உட்காந்துட்டு அப்புறம் எந்திரி சொல்லாது. ஸ்வர்க்கத்தில் எந்திருன்றுவாகும். புண்ணியம் முடிஞ்ச உடனே எந்திரே அப்படி சொல்லிடுவார். இப்போது மந்திரிக்குள்ள எலெக்ஷன் 5 வருஷங்க அப்புறம் எந்திரியும்பா, திருப்பி மந்திரி, அப்புறம் எந்திரி, திருப்பி மந்திரி, அப்புறம் எந்திரி. எந்திரிக்க வைக்கக்கூடிய எலெக்ஷன் இல்லை, இது செலக்ட் பண்ணுறார் பகவானே. நமக்கு கல்பகாலம் சீட்டு கொடுத்துடுவார், நிரந்தரமான சீட்டு. எங்கே? வைகுண்ட பதவியில், கல்பகாலம் வைகுண்டத்தில். அதனால் அப்பேற்பட்ட தபஸ் இருக்குது, பகவன் நாமத்துக்கு அப்பேற்பட்ட மகிமை இருக்குது. இந்த பகவன் நாமத்தில் ஏற்படக்கூடிய இந்த மகிமையை வாக்குனால் சொல்ல முடியாது. அதனால் ஹரிமுக்கியமனா சொல்லுங்கோ, இதுதான் உயர்ந்த பக்தி. இந்த 2வது சரணத்துக்கு தான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். 3வது சரணத்துக்கு நமக்கு என்ன அவசரம்? இப்போ ஒரு அவசரம் இல்லை. ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத். நான் இங்கே எந்த சிலபஸும் முடிக்கிறதுக்கு வரல, முடித்த உடனே நீங்களும் எக்ஸாம் எழுத போகிறதில்ல. கரெக்டா? என்ன ஹரிப்பாட்னு 3 வருஷமாக ஓடிண்டே இருக்கணும், ஓடட்டுமே. ஆயுசு காணாத ஹரிப்பாட் பாடிக்கிறதுக்கு எப்படி அனுபவிக்கிறோங்கிறது மாத்திரமே இங்கே முக்கியம். எத்தனை அபங்கம் படித்தோங்கிறது முக்கியம் இல்லை. என்ன பூர்ணம் அபூர்ணம்ங்கிற வார்த்தையே ஞானத்தில் கிடையாது. வார்த்தையில் எல்லாமே பூர்ணம். இந்த தோஷங்கள் வராதுன்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போது ராமாயண பட்டணம்னு இருந்து வச்சுக்கோங்களேன். ஆரண்ய காலத்தில் அப்படி நின்றக்கூடாது, சுக்ரீவ சக்கியம் வரைக்கும் போயிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த பாராயணத்தை நிப்பாட்டலாம். ஏன்னா ராமர் சீதையை காணணும் தேடின்னு இருக்கும்போதே நிப்பாட்டினானா அப்புறம் நீங்கள் என்னைக்கு வர வரைக்கும் அவர் தவிப்பிலேயே இருப்பாரா? அந்த பாவம் இருக்கும், அந்த பாவம் வேணும். ஐயோ அப்போ அங்கே நிப்பாட்டக்கூடாது, ராமர் தவிச்சுன்னா இருக்கார், சீக்கிரம் சுக்ரீவன்கிட்ட கொண்டு விட்டுடுவோம். அப்போ சுக்ரீவனோட இருக்கட்டும் கொஞ்ச நாள், அப்புறம் நாளைக்கு வந்து திருப்பி சுக்ரீவ சக்கியத்திலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். இல்லை அயோத்தியா காண்டத்தில் அப்படி அயோத்தியா காண்டத்தில் ராமர் வெளியேறினா அயோத்தியா ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருந்தான்னு நிப்பாட்டிடக்கூடாது. கதையவோ சரி பாராயணத்தையும் சரி, எது வரைக்கும் பாதுகாப்பட்ட அபிஷேகம் வரைக்கும் கொண்டு வந்து உட்கார். ஆனால் ஹரிப்பாட்டு ஞானேஸ்வரிலாம் அப்படி இல்லை, ஏகத்தரி ஓவி அனுபவாவி. அதில் எந்த விதமான பிரத்யவாய தோஷமும் கிடையாது.
எங்கனாலும் நிப்பாட்டலாம். நான் இப்போ வைகுண்டி நாந்தையோட நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலாம். அதில் எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஏன்னா இது சம்பூர்ண ஞான பரிபக்வம். ஞானத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியும் கிடையாது. அமிர்தத்தை சொம்பு நிறைய குடித்தாதான் அமிர்தம் குடிச்சதா அர்த்தமா? உத்தரணி குடித்தாலும் அமிர்தம் தான். அமிர்தம் தான். சொம்பு குடித்தா அமிர்தம், உத்தரணி குடித்தான், ரெண்டுடைய பலன் என்னன்னா ஒன்று தான். அதுபோல் பாரமார்த்திகத்தில் இந்த விஷயத்தில் 27 அபங்கம் கேட்டவாளுக்கும் அதே பலன்தான், இன்றைக்கி மாத்திரம் பிரவச்சனம் கேட்டு போனவாளுக்கும் அதே பலன்தான். பலன் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன் இப்படி 27 அபங்கம் கேட்டோம்? இதெல்லாம் நியாயமா? 3 வருஷமாக கேட்டுருக்கோம். இவர் நேதிக்கு மாத்திரம் வந்துட்டு போயிட்டார். 2 பேருக்கும் ஒரே பலன்னா பல அபேட்சை தான் நமக்கு கிடையாது. பலனை வச்சுட்டா காரியம் பண்ணுறோம். நம்ம சாந்தத்துக்காக வேண்டிய வரும். யாரும் இங்கே பல அபேட்சை கிடையாது. அதனால தான் இதை வைகுண்டம்னு சொன்னேன். பல அபேட்சை கிடையாததுனால 2வது சரணத்துக்கு இன்றைக்கி பார்த்துருக்கோம். 3வது சரணம் 4வது சரணம் அடுத்தாப்பில் எப்போன்னு எனக்கு தெரியல. எப்போ மே மாதம் நான் 2 விதமான பிரச்சாரம் வச்சுருக்கோம். ஒன்று கிராம பிரச்சாரம், இன்னொன்று விதேச பிரச்சாரம். விதேசங்களில் இருக்கக்கூடிய பாரதியர்கள் அவர்களுடைய விஷயத்தையும் நாம் கண்காணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கேருந்து அங்கே போனவர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு வேலைக்காக வேண்டி போனால் அங்கே இதே மாதிரி தர்மம் சொல்கிறவா இல்லை. ஏதோ கோவில் கட்டி வச்சுருக்கா போகிறா கணத்தில் போட்டுக்கிறவர்களே தவிர ஞானத்தை கொடுக்குறவா இல்லை. அதனால் இதே மாதிரி ஹரிபாட் பிரச்சாரம் அங்கேயும் பண்ணணும். அப்படிங்கிறனால விதேச யாத்திரா இந்த ஏப்ரல் மே நாங்கள் வச்சுருக்கோம். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் 3 கண்ட்ரி போகிறனால அடுத்த மாதம் எங்களால் கோயம்புத்தூருக்கு வர முடியல. ஜூன் மாதம் இருக்குது. ஜூன் மாதம் 16ஆம் தேதி அடுத்தாப்பில் என்ன வென்யூங்கிறத நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. இப்போ எந்த இதுனா உங்களுக்கு தேதி கிடச்சிடும். இந்த அபங்கம் திருப்பி உங்களுக்கும் கிடச்சிடும். அடுத்த ஜூன் 16ஆம் தேதி பார்ப்போம். இந்த விஷயங்களை மறந்துடாமல் அசை போட்டுருங்க. அது வரைக்கும் என்ன சொல்லலாம்? அது வரைக்கும்னா ஹரி முகே மனா, ஹரி முகே மனா, ஹரி முகே மனா, ஹரி முகே மனா, புண்ணியாச்சி கணனா கோண கரி, हरि 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 जय जय, हरि 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 जय जय. शार्प कोड, शार्प कोड, शार्प. हाँ, हरि 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 जय जय. हाँ, हरि 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 जय जय. हरि 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 जय जय. हरि 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 जय जय. हरि जय जय, हरि जय जय, हरि 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 जय जय. हरि जय जय, हरि जय जय, हरि जय जय, हरि जय जय, हरि 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 जय जय. हरि जय जय, हरि जय जय, हरि 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 जय जय. हरि 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 जय जय. हरि 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 जय जय. हरि 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 जय. हरि जय जय, हरि जय जय. हरि जय बोलो हरि जय.
हरि जय जय हरि जय जय हरि जय हरि जय हरि जय जय हरि जय जय हे हरि जय जय हरि जय जय हरि जय जय हरि जय हरि जय जय हरि जय जय हरि जय जय हरि जय हरि मुखे मना हरि मुखे मना हरि मुखे मना पुण्याची गणना कोण करी पुण्याची गणना कोण करी हरि मुखे मना हरि मुखे मना हरि मुखे मना हरि मुखे मना ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम ज्ञानेश्वर माऊली ज्ञानराज महाराज जय ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली जय विठ्ठल जय 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 विठ्ठल जय जय विठ्ठल ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम 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 पुंडलीक वरदे श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु श्री तुकाराम महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की सद्गुरु दादा मरदप्पा महाराज की सद्गुरु बाबा महाराज की तुकाराम गणपति सद्गुरु महाराज की सब संतानों की धर्म की अधर्म का नाश हो प्राणियों में सद्भावना हो विश्व का कल्याण हो हर हर महादेव गोमाता की जय भूमाता की जय भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय அண்ணாவளநாதனுக்கு जय ಅರೋಗರ ಅಣ್ಣಾವಳನಾಥನಕ್ಕೆ ಹರೋಹರ ಉರಿದಲ್ಲಿಯೋ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ವಾಸುದೇವ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ವಾಸುದೇವ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ವಾಸುದೇವ